வணக்கம் மக்களே, வட லண்டனின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த எபிசோட் நம்ம ஒரு லண்டன் டார்பி முடிச்சிட்டு இன்னொரு லண்டன் டார்பி ஆட போறோம். அதனால ஒரு லண்டன் டார்பியோட ரிவ்யூ, இன்னொரு லண்டன் டார்பியோட ப்ரிவ்யூ ரெண்டுமே நடக்க போகுது. அதாவது நம்ம ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு பெரும் ஹோப்ஸோட போய் ஸ்டாம்பர்ட் பிரிட்ஜில் நமக்குன்னு அப்படியே டே இந்தாங்கடா உங்களுக்கு 3 பாயிண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு அபாரமான வாய்ப்புடா அப்படின்னு சொல்லிட்டு 35வது நிமிஷத்துலயே அந்த கால் மீது ஏறி மிதிக்கிறவனுக்கு ஒரு ரெட் கார்டு கொடுத்து அமிச்சதுக்கு அப்புறமும் இல்ல எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, நாங்க முக்கி ஒரு பாயிண்ட் மட்டும்தான் எத்துன்னு வருவோம் சொல்லிட்டு டிரா பண்ணின அந்த லண்டன் டார்பி செல்சி வர்சஸ் ஆர்சனல் மேட்ச். அதுக்கப்புறம் ஓகே இங்க திரும்பி பார்க்கலாமா, ரெஸ்ட் கிடைக்குமா, அடுத்த வாரம் தான் வில்லா மேட்ச் ஆச்சுன்னு யோசிச்சிருக்க நடுவில் அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு மிட் வீக்லயே ஒரு மேட்ச் போட போறோம், எல்லாருமே இனிமே சாவலாம் போறீங்க டிசம்பர்லன்னு சொல்ற மாதிரி பிரென்ஃபோர்டோட இன்னொரு லண்டன் டார்பி. அந்த டார்பிக்கு ஒரு ரிவ்யூ பண்ண போறோம் இந்த எபிசோட்ல. எபிசோட்ல போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இஃப் யூ லைக் இட், தட் இஸ் யா. அண்ட் ஹைப் பண்ணுங்க. அந்த ஹைப் பட்டன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, எங்க ஊர்ல வரல. ஹைப் பட்டன் பண்ணா என்ன ஆகும்னு தெரியல, பட் ஆனா ஏதோ நல்லது நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையில ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க, பரவாயில்ல, என்ன பண்றது. ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அது பிடிச்சிருந்ததுன்னா, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எபிசோட்ல எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க பார்த்ததை பயசில்லாம உண்மையா பேச போறோம். 3 பேருமே ஒரு மாதிரி தட் ரிமைண்ட்ஸ் மீ, என் கூட இன்னைக்கு 2 பேர் பேச வந்திருக்கேன். நான் பேசவே தீபக் மற்றும் தினேஷ். தீபக் வாரம் வந்துட்டு இருக்காப்ல, தினேஷ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் வாரம் வருவாப்ல. இந்த வாரம் ஹேமந்த் வரல, ஸோ தினேஷ் ஸ்லாட்டினா இருக்காப்ல. வணக்கம் கைஸ், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். எஸ், எங்க 3 பேரும் பார்த்தாலே லைட்டா சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள கதறி எழுதுகிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த 2 பாயிண்ட விட்டோமேங்கிற ஒரு ஃபீலிங் நேத்து சரி காலையில எந்திரிச்சு ஒரு காஃபி குடிச்சா எல்லாம் சரியா போயிடும்னு நினைச்சா, வேலை பார்க்கற நேரத்துல பத்தி திருப்பி டே என்னடா இவ்வளோ கேவலமா ஆடி இருக்கீங்களா அந்த மேட்ச் தான் திருப்பி தோணிட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு டிசப்பாயிண்டிங் ஃபீலிங். அதுல நாங்க என்ன ஃபுல்லா பார்த்தது அண்ட் ஏதாச்சும் பாசிட்டிவ்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சா அதுல நான் தேடி கண்டுபிடிச்சு பீங் த நான் இட்டர்னல் ஆப்டிமிஸ்ட் சொல்ல மாட்டேன், எதுவுமே ரொம்ப நெகட்டிவா பார்க்க வேண்டாமே அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல பார்த்து ஒரே ஒரு பாசிட்டிவையும் நான் கண்டுபிடிச்சேன். அதை பத்தி கடைசியில பேசுவோம். பட் முக்கால்வாசி நெகட்டிவ்ஸ் தான். அதையே கொஞ்சம் லைட்டா சிரிச்சுக்கிட்டு நாங்க ரொம்ப வண்ணம் கக்காம அப்படியே லைட்டா பேசிட்டு போகலாங்கிறதான் ஒரு ஐடியா. ஸோ கோ இன்டு தி ஷோ. தினேஷ், நீ தான் வந்திருக்க ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஃபர்ஸ்ட் தாட்ஸ்? கொஞ்சம் இல்ல, ரொம்பவே டிசப்பாயிண்டட் தான். ஏன்னா லைக் லாஸ்ட் வீக் டாட்டன்ஹாம், பயர்ன் முனிச் எல்லாம் அவுட் ப்ளே பண்ணி அடிச்சு ஓட விட்டுட்டு செல்சி தானே என்ன பண்ணிட செல்சி போறானுங்க. தானேன்னு வேற இருந்தியா நீ? எனக்கெல்லாம் பயமா தான் இல்ல இருந்துச்சு. ஆக்சுவலி அவங்க நல்லா ஆடிட்டு இருக்கானுங்க, அதுவும் அவங்க வீட்டுல போய் விளையாடுறோம். செல்சி, ஏன்னா நம்ம செல்சியோட ரீசன்ட் நம்மளோட ரெக்கார்ட் அவ்வளவு பாசிட்டிவா இருக்கு. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது, நம்ம டீம் கொஞ்சம் நல்லா விளையாடும். அண்ட் தென் ஈவன் கேப்ரியல் இல்லாமலே நம்ம பயர்ன் முனிச்சே தாண்டி வந்துட்டோம். ஸோ இவங்க என்ன பண்ணிட போறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருந்தேன். பட் பார்த்தா கொஞ்சம் அவுட் ப்ளே பண்ணிட்டாங்க. அதாவது சீசனுக்கு ஒரு மேட்ச் 2 மேட்ச் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான டிராவா இருக்கும். என்னதான் நம்ம டாப்பா இருந்தாலும் ஒரு மொக்கையான டீம் லைக் மொக்கையான டீம் சொல்ல மாட்டேன், நம்மளை விட பாயிண்ட்ஸ் டேபிள்ல கம்மியா இருக்கிற டீம் நம்மளுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான கேம். அதுவும் சர்ப்ரைசிங்லி 10 மேன் செல்சி ரொம்பவே நல்லா விளையாண்டாங்கன்னு சொல்லலாம். நான் இந்த பெஸ்ட் மிட்ஃபீல்டர் இந்த வேர்ல்டு பேட்டில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு மேட்ச் பார்த்தேன். அது எங்க நம்ம அது ஆளுதான் 30 பெஸ்ட் நிமிஷத்துலயே மிட்ஃபீல்டர்னே அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான் அவன் கிடையாதுன்னு பாட்டுக்கு. சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் இது. பட் கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான். ஏன்னா என்ன சொல்றேன்னா, ஒரு ஒரு பெரிய 3 டீமை கண்டினியூஸா நம்ம அடிச்சிருந்தோம்னா இன்னும் ஒரு ஹை கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கும் ஃபெஸ்டிவ் சீசனுக்குள்ள போகும்போது. இது ஒரு என்ன சொல்றேன்னா, இது ஒரு வேக்கப் கால் மாதிரியான கேம்னு கூட நினைச்சுக்கலாம். லைக் ஒரு பாசிட்டிவா பேசணும்னா ஸோ அந்த மாதிரியான கேம் கொஞ்சம் தேட வேண்டியிருக்கு இல்ல, பாசிட்டிவா ஏதாச்சும் பேசணுமா. அந்த அடி பாத்திரத்துக்கு அடியில ஏதாச்சும் ஒட்டிட்டு இருந்தோம்னா சுரண்டி எடுப்போம் தெரியுமா, அந்த மாதிரி இல்ல. ஸோ அந்த மாதிரி சுரண்டி எடுக்கிற வேலையா ஸோ தான் இருக்கு. இது ஒரு குரூஷியலான கேம்ல இல்லாம திஸ் ஏர்லியரா இருந்ததே கொஞ்சம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா ஃபெஸ்டிவ் சீசன்ல இந்த மாதிரி ஒரு ஸ்லம்ப் போயிட்டோம்னா லைக் நம்மளுக்கே தெரியும், நம்ம ஆளுங்க அப்புறம் அடி மேல அடி வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ வார்த்தை இதை அந்த ஸ்லம்ப்ங்கிற வார்த்தை எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஹை ஸ்டாண்டர்ட் எஃப்சி ஆயிருக்கும் நம்ம. இப்ப 2 மேட்ச் ஜெயிச்சுட்டு ஒரு மேட்ச் டிரா ஆனதுக்கு ஸ்லம்ப் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்கோம் நம்ம. ஸோ இதை நம்ம கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணுவோம். பட் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் த வே வி பிளேட், எஸ்பெஷலி அகேன்ஸ்ட் த 10 men. 11v11 கூட விட்டுறலாம், 10 men செல்சியோட நம்ம அவங்கள விளையாட விட்டது நம்ம கொஞ்சம் அந்த இடத்துல டிசப்பாயின்மெண்ட் தான். கண்டிப்பா. தீபக் 10 பேர்
கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 நிமிஷம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா டைம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பார்த்தோம்னா 10 பேர் ஆன் பேப்பர். ஏன் இந்த சீசனை நம்மளுடைய ஃபார்ம் பார்த்தோம்னா நம்ம 11v11 ஜெயிச்சுட்டு இருக்கோம் மேட்ச். ஸோ 10 பேரோட நிறைய ஒரு பெரிய வந்து ஒரு அக்லி ஸ்கோர் லைன் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல தான் முடிஞ்சிருக்கணும் மேட்ச். அந்த மாதிரி சுத்தமா முடியல. நம்மளுக்கு கேம் பார்க்க பார்க்க வந்து இப்ப தினேஷ் சொன்ன மாதிரி நம்ம தான் வந்து செகண்ட் டீம் அந்த மாதிரி இருந்தது. அவங்க தான் வந்து ஏதோ 10 பேர் வச்சு 11 பேர் வச்சிடறாங்க, நம்ம 9 பேர் வச்சு விளையாடுறோம். அவங்க தான் வந்து எல்லாத்தையுமே இது பண்றாங்க, ஒண்ணுமே பண்ணாத மாதிரி இருந்துச்சு. ஹவ் வாஸ் யுவர் டேக்? வாட்ஸ் யுவர் டேக் ஆன் த கேம் எஃபெக்ட்? ஆப்வியஸ்லி டிசப்பாயிண்டட் தான். அந்த இந்த சண்டர்லேண்ட் டிராமா தான் இருக்கு. அந்த ம் வீக்கே வந்து அப்படியே மந்தமா என்னடா இது அப்படின்ற மாதிரி சீரியஸ். அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் யா மோர் வந்து அந்த 10 men ஆனதுக்கு அப்புறமும் நம்மளால கேபிட்டலைஸ் பண்ண முடியலன்றது தான் ரொம்ப கடுப்பா இருக்கு. பட் யா 11v11 ஃபைன். இது ப்ராப்பர் லண்டன் டார்பி மாதிரி இருந்துச்சு. எல்லாம் அடிச்சு டேக்கிள் ரொம்ப அப்படியே நாளைக்கு பறக்குது. அப்புறம் நம்ம இன்வால்வ் ஆகிற ஒரு கேம் இவ்வளவு வந்து ரகலையா போயிருக்கு ஆக்சுவலா. அதுவே ஆமா. வந்து ரொம்ப அன்கேரக்டரிஸ்டிக் ஆக்சுவலா. நான் வந்து என்ன சொல்லுவேன்னா லைக் அந்த ஏர்லி எல்லோ கார்ட்ஸ் வந்து பிளேட் இன் டு லைக் அவர் கேம். லைக் நம்மளோட பிளேயர்ஸ் எல்லாருமே லைக் ஜுபுமேண்டி எஸ்பெஷலி அவனுக்கு அந்த ஏர்லி எல்லோ கார்டு வந்ததுனால அவன் எப்பவுமே ஃப்ரண்ட் ஃபுட்ல தான் ஆடுவான். ஸோ அவனால டேக்கிள்ஸ்குள்ளார போக முடியல. ஸோ அதனாலேயே பாசிங் ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு அது. பாசிங் லைக் நான் சொல்றது வந்து அதான் இந்த ஆண்டனி டெய்லர் வந்து சும்மா கடுப்பேத்தி ஏதோ சும்மா எல்லாருக்கும் வாங்க சார் வாங்க சார் எல்லாருக்கும் ஒரு லட்டுன்னு கொடுக்குற மாதிரி கூப்பிட்டு எல்லாருக்கும் எல்லோ கார்டு. அது பண்ணிருக்கவே கூடாது என்ன கேட்டீங்கன்னா. இது ஒரு ப்ராப்பர் டர்பி மேட்ச். ஸோ ஆப்வியஸா தேர் வில் பி டேக்கிள்ஸ். வந்து நம்ம அதுவே ஒரு கன்ஸ்ட்ரைன் ஆயிடுச்சு எல்லாருக்கும். நம்ம மெயின் பிளேயர்ஸ் ஆக்சுவலா 2 சென்டர் பேக்கு பேக் லைன்ல 3 பேரு 3 out of 4 had yellow நம்ம cards. எப்பவுமே எனக்கு அதெல்லாம் பார்த்ததே இல்லையா நம்ம விளையாடி இப்படி. அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் சாரி கண்டினியூ. ஸோ அதனாலயே நம்ம வந்து கன்ஸ்ட்ரைன் ஆயிட்டோம் அந்த ஹாஃப்ல எல்லாம் வந்து. ஏன்னா நம்ம பேக்ல இருந்தா பில்டே பண்ணுவோம். ஸோ நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் போட்டாலுமே அந்த ஸ்ட்ரெச் ப்ராப்பரா எடுக்கலனாலுமே நம்ம வந்து டேக்கிள்ஸ் குள்ளார போயிருக்க வேண்டி இருக்கும். அதனாலயே நம்ம வந்து கொஞ்சம் ஏதோ மாதிரிதான் ஆடணும் அந்த 10 மேனுக்கும். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அக்ரெசிவ் மோட்லயே போக முடியல எந்த பாயிண்ட்லயுமே. ஆமா. ஏன்னா Plus அவங்க அவங்க வந்து சும்மா கீழே விழுந்துரு இப்படின்றானுங்க இப்படின்றாங்க. இல்ல அது அவங்க அவங்களே அது தப்பு சொல்ல பண்ணிட்டே முடியாது. இருந்தாங்க. கரெக்டா அவங்களுக்கு ரெட் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு எல்லோ இருக்கு, ஏதாச்சும் கொஞ்சம் சீண்டி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா கண்டிப்பா இன்னொரு எல்லோ வர அது முடியும். ஏன்னா ஆப்வியஸ் ப்ராப்பர் டாக்டிக்ஸ் தான் ஆமா அவங்களுக்கும். ஆமா ப்ராப்பர். இதுல எல்லாம் குறை சொல்ல முடியாது. இது வந்து நம்ம பண்ணணும்னா நான் அதுதான் பண்ணணும்னு எதிர்பார்ப்பேன். அவனை போய் நோண்டி விட்டு நம்ம 10 பேர் இருந்தோம்னா நோண்டி விட்டு அவனே ஒரு கார்டு வாங்க. எஸ்பெஷலி பாதி டீம் எல்லோ கார்டுல இருக்குன்னா அதை கேபிட்டலைஸ் பண்ணி தான் ஆகணும். சோ அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. சாரி கோன். ஸோ அதனாலேயே நம்மளால ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆட முடியல. பிளஸ் நீங்க சொன்ன மாதிரி பாசிங் வந்து லைக் 11 மேன்ல இருக்கும்போதே வந்து பாசிங் சரியில்லை. வி வேற என்ன சொல்றது அந்த ஒரு மாதிரி அவங்க போட்ட ரக்கெட் டாக்கிள்ஸ்ல வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் பயந்த மாதிரி இருந்தது. லைக் என்னடா இப்படி ஆடுறீங்க திடீர்னு வந்துட்டு அப்படின்ற மாதிரி. ஸோ அது ஒன்று. பிளஸ் ஆப்வியஸா 2 ஹை ப்ரொஃபைல் கேம்ஸ் வந்து எமோஷனல் கேம்ஸ் ஆப்வியஸா. நார்த் லண்டன் டாபி பிளஸ் பயர்ன் மியூனிக் கூட அடி அடி வாங்கி ப்ரூவ் பண்ண மாதிரி தான். என்ன கேட்டிருந்தீங்கன்னா நான் போன தடவை சொன்னேன் தேவையே இல்லை இந்த மேட்ச் ஆடுறாதீங்கடான்னு சொன்னேன் அப்போவே. எனக்கு அதான் என்னன்னா நம்ம வந்து பயர்ன் மியூனிக் மேல ரொம்ப ஜாஸ்தி ஃபோக்கஸ் போட்டோமோ. அது வந்து அந்த செகண்ட் ஹாஃப்ல நம்ம விளையாடுறது வந்துட்டு உலக அளவுல புகழ்ந்தாங்க. ஆனா அந்த புகழ்ச்சிக்கு வச்சுட்டு நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அது வச்சுட்டு அந்த கேம்ல நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்திருந்தா கூட நம்ம வந்து உள்ளதான் போறோம் 8க்குள்ள. அந்த புகழ்ச்சிக்கு ஆசைப்பட்டு நம்ம வந்து ஒரு முக்கியமான மேட்சை வந்து அப்படியே விட்டுட்டோமோ. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து இவங்க ஓடுறதெல்லாம் வந்துட்டு அப்படியே வந்து இந்த பைக்ல பெட்ரோல் ஒரு 50 ரூபாய்க்கு முன்னப்ப இப்ப எவ்வளவு பெட்ரோல் விலைன்னு தெரியல நம்ம ஊர்ல. அப்ப 50 ரூபாய்க்கு அந்த 50 ரூபாய்க்கு போட்டா நான் வண்டி ஓட்டின காலத்துல 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன்னா ஒரு ஒரு 60 கிலோமீட்டர் ஓடும். 55 கிலோமீட்டர் தாண்டினதுக்கு அப்புறம் டஸ் புஸ்னு பைக் ஒரு சவுண்ட் விடும். லிட்டரலி அந்த மாதிரிதான் ஓடினு இருந்தானுங்க எல்லாருமே செகண்ட் ஹாஃப்ல. அப்படியே இழுத்து பிடிச்சுன்னு ஓடுற மாதிரி யாராலையுமே முடியல சுத்தமா. அது எனக்கு அதுதான் ஒரு மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து ஓகே பயர்ன் மியூனிக் கேம் நம்ம விளையாடின விதம் ஒரு ஃபேனா எனக்கு சந்தோஷம் கொடுத்து ஒரு ஹை கொடுத்தாலும் திடீர்னு வந்து திரும்பி பாக்குறப்ப ஐ வுட் ப்ரிஃபர் நீ சொல்ற மாதிரி செல்சி அவையில போயிட்டு லீக்ல பிரிட்ஜ்ல அடிக்கிறோம்டா. செல்சி தாறுமாறா விளையாடினு இருக்கானுங்க, அவங்கள போய் அடிக்கிறோம். அந்த ஹை வந்து ஐ வுட் ப்ரிஃபர் தட் டு இந்த பயர்ன் கேமோட இது. அண்ட் ஆன் த டேபிள் டு வேர் இட் மேட்டர்ஸ் அது வந்து நம்மளுக்கு முக்கியமான ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்கோம், எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட். இப்ப இந்த 5 பாயிண்ட் டவுட்டே இல்ல. பயர்ன் மேட்ச் வந்து இன்கான்சிக்வென்ஷியல் என்ன கேட்டீங்கன்னா அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். இந்த மேட்ச் தான் வந்து 2 பாயிண்ட்ஸ் திடீர்னு பார்த்து திருப்பி சிட்டி 5 பாயிண்ட் தான் பின்னாடி இருக்காங்க கடுப்பேத்துற மாதிரி.
அதான் சொல்லலாம் வந்து அதான் இந்த 5 பாயிண்ட் 6 பாயிண்ட்ங்கிறது ஒரு 7 பாயிண்ட் 8 பாயிண்டா இருந்திருக்க வேண்டியது. ஐ வுட் ப்ரிஃபர் திஸ் டு தோஸ் 3 பாயிண்ட்ஸ் அகேன்ஸ்ட் பயன் தான் ஒரு மெயினான விஷயம். எனக்கு எப்பவுமே அதான் அந்த நம்மள சேஸ் பண்றவங்க சிட்டியா இருந்தனா இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு ஹேவ் ஆஸ் மெனி பாயிண்ட்ஸ் அஸ் பஃபர். வேற எந்த டீம்னா கூட அந்த பயம் கிடையாது. சிட்டினாலே அந்த ஒரு பயம் இருக்கு. அவங்க இப்போதைக்கு அந்த பழைய சிட்டி இல்லனா கூட ஸ்டில் தேர் சிட்டி எப்ப வேணா பண்ணுவாங்கங்கிற ஒரு பயம். லாஸ்ட் இயர் வந்து அவங்க டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி சீசன் ஒரு அன்பீட்டன் ரன் போனானுங்க. மார்ச் மாசத்துக்கு அப்புறம் அவங்க வேற மாதிரி ஆடுவாங்க. ஏன்னா வந்து நம்ம அந்த பாயிண்ட் கேப் போன சீசனே பார்த்தோம்னா ஆக்சுவலா வந்து கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. நம்ம சொதப்ப அவங்க வந்து பிக்கப் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ரெண்டுல ஐ திங்க் ஒரு 3 பாயிண்ட்ஸோ 5 பாயிண்ட்ஸோ தான் டிஃபரன்ஸ் இருந்துச்சு நினைக்கிறேன். கரெக்டா நம்மளுக்கும் அவங்களுக்கும் 3 பாயிண்ட்ஸ் தான் நினைக்கிறேன். சோ அதனால வந்து இந்த 2 பாயிண்ட்ஸ் டிராப்ட் வந்து கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் இப்போ சேர்த்து வச்சுக்க முடியுமோ நல்லது. ஆப்வியஸா நம்மளும் சொல்லலாம் நம்மளோட டீம்ல எல்லாரும் திருப்பி வராங்க இன்ஜுரியில இருந்துனாலும். பட் இட் பிளேஸ் அந்த மென்டல் இது அது எல்லாமே இருக்கும். கண்டிப்பா. எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1-1 தான் முடிஞ்சிச்சு மேட்ச். ரெண்டு டீமுக்கும் ஒரு பாயிண்ட் தான் கிடைச்சது. ஆனா மென்டலி அவங்களுக்கு அது ஒரு 3 பாயிண்ட்ஸ். மென்டலி நம்மளுக்கு வந்து இது கிட்டத்தட்ட 0 பாயிண்ட்ஸ் மாதிரி இது. நம்ம ஒரு ஐ டோன்ட் நோ இஃப் தி பிளேயர்ஸ் திங்க் தி சேம் வே. ஐ ஹோப் தே டோன்ட். பட் ஒரு ஃபேனா நான் பாக்குறப்ப எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. இந்த ஒரு பாயிண்ட்ங்கிறது 0 பாயிண்ட்ஸ். நம்ம எதுவும் டிசர்வ் பண்ணல இந்த கேம்ல இருந்து. ஏன்னா நம்ம விளையாடின விதம் அந்த அப்படி விளையாடி நம்ம வந்துட்டு ஒரு 10 பேரோட நம்மளால அடிக்க முடியலங்கிறப்போ ஒரு மாதிரி பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருந்துச்சு அந்த ஒரு ஃபேக்டர். அந்த லாஸ்ட் சான்ஸ் வர இன்னும் கடுப்பாது. சந்தர்லாண்ட் மேட்ச் மாதிரி அதான் 90th மினிட்ல அவங்க ஈக்குவலைஸ் பண்ண மாதிரி நம்ம கோல் போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஐயோ போட்டிருந்தா அப்படியே சில்லறைய செதற விட்டுருக்காமே அப்படி பீர் பறந்துருக்குமே அத மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு. அன்பார்ச்சுனேட் அது அன்பார்ச்சுனேட். பட் அகேன் நான் சொன்ன மாதிரி தான் லைக் ஐ திங்க் தினேஷ் யூ ஆல்சோ அக்ரி. நம்ம விளையாடின விதம் வந்துட்டு நம்மள வந்து அவங்க அவுட் பிளே பண்ணது வந்து நம்மளுக்கு ஓவராலா ஓகே அந்த கிளியர் கட் சான்ஸ் நம்ம வந்து 10 பேரோட எவ்வளவு கிளியர் கட் சான்ஸ் கிரியேட் பண்ணணும்னு எதிர்பார்ப்போமோ அதுல எதுவுமே நடக்கல. எதுவுமே இல்ல ஓவரால் அபார்ட் ஃப்ரம் தி கோல் அண்ட் அந்த ஒரு யூரியன் டிம்பர் ஹிட் பண்றது வந்து யாக்கர்ஸ் பண்ணி இருந்திருக்கணும். அண்ட் தென் மெரினோ ஒரு ஹெடரும் கொஞ்சம் மேல ஃப்ளை ஆகி போச்சு. அந்த 3 தவிர நான் வந்து லைக் ரியலி ஆர்டெட்டா வந்து நம்ம ஓடேகார்டையும் யாரு ஓடேகார்டையும் நானி எல்லாம் கொண்டு வந்தது வந்து அது ஒரு நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜ். எல்லாருமே இப்பதான் இன்ஜுரியில இருந்து வராங்க. அவங்களும் ஃபுல் மேட்ச் ஃபிட்டாவும் இல்ல. அவங்க கிட்ட இருந்தும் அதை எதிர்பார்க்கவும் முடியல நம்மளால. நான் ட்ரொசார்ட போனா எல்லாம் ஒண்ணா போறாங்க இல்லனா எல்லாம் ஒண்ணா டீம்லயே இருக்காங்க. அதான் இது 1 in 1 அவுட் பாலிசி தான் இது ஆக்சுவலா. ஏப்பா இந்த ஒரு பெட் காலியா இருக்கு யாராச்சும் வந்துருங்கப்பா. நான் இந்த கேமுக்கெல்லாம் இன்ஜுரி எல்லாம் குறைய சொல்ல முடியாது. இந்த கேம்ல வந்து நம்மளே தலையில நம்ம மண்ண வாரி போட்டுக்கிட்டோம் பேசிக்கா. அவன் செட் பண்ண டாக்டிக்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது ஆக்சுவலா. செல்சி ஹை பிரஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு லாங் பால் வைடா லாங் பால் போட்டு தான் போட்டுருந்தான். அது ஆக்சுவலா ஆன் பேப்பர் ப்ராப்பரா ஒர்க் ஆகிற விஷயம். ஏன்னா நம்ம வந்துட்டு நம்மளுடைய சென்டர் பேக்குக்கு நிறைய கேப் விட்டோம். ஓகே எவனா ஒருத்தர் வந்து வைட்ல இருந்து வின் பண்ணுவான், நடுவுல மிடில்ல திருப்பி பால் வரும், சுபிமெண்டி எஸ்ஏ இருக்கானுங்க பால் இது பண்ணலான்னு. கைசிர பையன் வந்து எஸ்ஏவை கேம்குள்ள செட்லயே ஆகல. அவன் வந்து அடிச்சுக்கிட்டே பயங்கரமா புள்ளி பண்ணான் எஸ்ஏவை. எஸ்ஏவாலும் கண்டினியூஸா ஆடிட்டு இருக்கான், அவனாலே எதுவும் பண்ண முடியல. பால் வருது நடுவுல ஜுபிமெண்டியும் மெரினோவும் மாத்தி 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 மிஸ் பாஸ் போடுறானுங்க. அவங்க ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா ஒரு மேன் வச்சிருக்கானுங்க மிட்ஃபீல்ட்ல. நம்ம பேசணும்ல தினேஷ் ஆரம்பத்துல குஸ்டோ போனது. அவன் எக்ஸ்ட்ராவா குஸ்டோ ஒரு மேனா புஷ் பண்ணிருக்கான் எக்ஸ்ட்ராவா மிட்ஃபீல்ட்ல. புஷ் பண்ணி வேக்கன்ட் பிளேஸ்ல இருக்கான். இவங்க பாஸ் பண்றதெல்லாம் அந்த சைடே குஸ்டோக்கிலே குத்துன்னு இருக்கானுங்க பால். எனக்கு டேய் இது ஒர்க் பண்ண வேண்டிய சிஸ்டம்டா இது. ஆக்சுவலா நீங்க பிளான் பண்றது பெர்ஃபெக்ட். எனக்கு அதுதான் தோணுச்சு. இவன் பிளான் பண்ணினது வந்துட்டு ஓகே சலீபா இருக்கானே, இது நம்ம விட்டோம்னா கேப் விட்டாலும் சலீபா இருக்கான் பாத்துப்பான் அப்படின்னு இருந்துச்சு. இவங்க பிளான் பண்ணி சுபிமெண்டி சொதப்பினர்ல ஓவரால் என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய சென்டர் பேக்ஸே நம்மளே வந்து பிரஷர் போட ஆரம்பிச்சிட்டோம். கண்டினியூஸா 2 பேருக்கு மேலயும் கண்டினியூஸா பிரஷர். நம்ம வந்து என்னதான் ஹைலி ரேட்டடா இருந்தாலும் ஹின்கேபி மஸ்குவேரா எல்லாரும் இதை 2வது தடவை ஒன்னா விளையாடுறாங்க. அவங்க 2 பேருமே சின்ன பசங்க. பார்க்கதான் ஒரு மாதிரி இருக்கானுங்களே தவிர்த்து 2 பேருமே சின்ன பசங்க. 2021 தான் 2 பேருமே. அப்படி இருக்கிறப்போ நம்மளே அன்னெசரியா பிரஷர் போட்டோம். சொல்லு. இல்ல அதுவும் பாத்தீங்கன்னா லைக் அவங்க ஒரு அவே கேம் செல்சி மாதிரியான ஒரு ஸ்டேடியம்ல விளையாடுறாங்க. ராயா வந்து நிறைய வெளியில தான் போட்டான். பட் என்னன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஹாஃப் டைம்ல வந்து கேலஃபியூரி எடுத்தோம்னு நினைக்கிறேன். ஆமா
அவன் இல்லாததும் ஒரு ஒரு என்னை கேட்டா லைக் குஸ்தோ பண்ண வேண்டிய வேலையை நம்ம டீம்ல கேலஃபியூரி பண்ணியிருப்பான். ம். பட் அது வந்து அவன் இல்லாதது வந்து நான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி எனக்கு வந்து நேத்து வந்து சலிபா ஓகே. எனக்கு வந்து ஹின்கேப் மேலயும் மஸ்கெரா மேலயும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. நேத்து நான் வந்து மிஸ் பண்ணது வந்து ட்ரொசார்ட் தான். ஏன்னா லைக் அவன் இருக்கிற அவன் இருந்து பால ஹோல்ட் பண்ணியிருப்பான். அவன் எஸ் ரிட்டென்ஷன் ஆமா. எக்ஸாக்ட்லி இருந்திருக்கும் அவன் இருந்திருந்தான்னா. ரெட்டென்ஷன் நீங்க இருந்திருக்கும். அந்த அண்ட் அந்த அந்த ஒரு இது டாக்டிக்ஸ் வந்து நீங்க டிரெக்ட்னஸ் சொன்னது கரெக்டா நீங்க இருந்திருக்கும். ம், 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 ம். சொல்லு அண்ட் சொல்லு ஏன்னா தினேஷ். குஸ்தோ சொல்லு சொல்லு இல்லாத தினேஷ். ஸ்பேஸ் அவன் யூஸ் பண்ணி இருந்திருப்பான். ஏதாச்சும் பண்ணி இருந்திருப்பான். அண்ட் கேலஃபியூரிக்கும் ட்ரொசார்டுக்கும் உள்ள ஒரு லிங்கப் வந்து எனக்கு என்னமோ மார்டினெல்லி அண்ட் கேலஃபியூரியை விட நல்லா இருக்கு. ட்ரொசார்ட் அண்ட் கேலஃபியூரியோட லிங்கப் அப்படின்னு நான் ஃபீல் மார்டினெல்லி பண்றேன். எந்த லிங்க் அப் அவன் தனியா நின்னு இருந்தான் அவன் பாட்டுக்கு. மார்டினெல்லி டிராப் த ஸ்டிங்கர் தான் அந்த மாதிரி தான். அப்படியே இது- அது இண்டியூஸ்ட் ஸ்டிங்கர் மாதிரி இருந்துச்சுடா எனக்கு அது ஆக்சுவலா. Yes. அவனோட நீனு நம்ம இப்ப கேம் பார்த்தாலே வந்து மெரினோவும் டிராப் பண்ணிட்டான் மிட்ஃபீல்டுக்குள்ள. ஆமா மெரினோ ஆமா. மிட்ஃபீல்ட்ல வந்துட்டு 3 பேர் இருக்கானுங்க. ஆனா 3 பேருமே பால் வச்சு எதுவுமே பண்ணல. எனக்கு என்ன கடுப்புனா சரி ஓகே ஒரு கைசிடோ வந்து உன் மேல மோதுறான். ரீஸ் ஜேம்ஸ் வந்து பிட்புல் மாதிரி உன் பின்னாடியே ஓடின்னு இருக்கான். நீ அந்த ஆ, பிரஷர்ல மிஸ்டேக் பண்ணி நீ தப்பா பால் போடுறியா? ஓகே குவாலிட்டி வைஸ் நீ பீட் ஆவறடா. நீ வந்து திருப்பி எவனுமே பக்கத்துலயே இருக்க தேவையில்ல. சுபிமெண்டி வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு சில விஷயம்லாம் எனக்கு அந்த ஏஎம்என் மாதிரி ஒரு சில விஷயம் பண்ணான். எனக்கெல்லாம் செம்ம கடுப்பாச்சு அதெல்லாம். அந்த நெக்கெல்லாம் வந்து ஏஎம்என் ஒரு பாஸ் போடுவான். அது பாஸ்ல வந்து வெயிட்டும் இருக்காது. எனக்கு வந்து என்னடா இவன் இப்படி விளையாடுறான்? இதெல்லாம் விளையாட மாட்டானா இவன்? சம்பந்தமே இல்லாம இருக்கே. இவன் ஆடி கண்டினியூ இருக்கான் இந்த சில மேட்ச்ல எல்லாம், ஆனா வந்து அது பெருசா பட்டது இல்ல. மாட்டிக்காம ஆமா இருந்திருக்கும். அது எஸ். அவன் ஒண்டி நெக்கல் பண்ற நேரத்துல மிச்ச 2 பேரு ஷோர் பண்ணுவாங்க. இப்ப 3 பேருக்கு சேர்த்து ரைஸ் ஒருத்தனா எல்லா வேலையும் பண்ற மாதிரி ஆயிடுச்சு நடுவுல மிட்ஃபீல்ட்ல. அது இது வந்து நான் வந்து மெரினோயிட்டு இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்டிங்கர் தான். ஏன்னா வந்து போன வாரம் அவன் அப்படி ஒரு பாஸ் போட்டோடுமே வந்து தெரிஞ்சிருச்சு. சரி பையன் வந்து ஏன்னா மெரினோ இந்த மாதிரியான பெரிய கேம்ல நம்ம பாத்தீங்கன்னா அவன் வந்து லிவர்பூல் கேம்லயுமே கீழே வந்துதான் விளையாண்டான். அவனோட அவுட்புட் அந்த அன்னைக்கு நில். அவன் எதுவுமே பண்ணல. லைக் பாஸ் வந்து சொதப்புனா நிறைய ஸ்பேஸ்ல வந்து அந்த மேட்ச்லயும் அதே தான் பண்ணான். நேத்திக்கும் பார்த்தா லைக் அதே தான் பண்ணான். அவனால வந்து என்ன ஒரு கோல் வந்தது ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் அவ்வளவுதான். மத்தபடி பார்த்தா அவன் வந்து என்ன என்னால சொல்றதுன்னா கேம் இன்ஃபுளுன்ஸே பண்ண முடியல. இன்ஃபுளுன்ஸ் ஏன்னா பண்ணல. அவனுக்கு அவனை இல்ல நான் கடைசி என்ன சொல்ல வரைக்கும் ஏன் வந்தேன்னா அவனுக்கு அந்த ஓடுற ஒரு சக்தியும் போயிடுச்சு அவனுக்கு சுத்தமா. எஸ் அவனால வந்து பிரஸ் பண்ண போய் சாnchez பிரஸ் பண்றதுக்கு ஓட முடியல. இவன் ஓடி போறதுக்குள்ள சாnchez பாலே லான்ச் பண்ணிட்டான். இவன் எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ் தான் போயிட்டு இருக்கான். அப்படி திருப்பி இறங்கி வந்து டீப்ல வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா மேனா இருந்தாலும் அவனால அங்கேயும் போய் டாக்கிள் இது பண்ண முடியல, ஹோல்ட் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்ச அட்டட்டா அந்த இடத்துல வந்து மேபி ஈத்தன் அந்த மாதிரி யாரையாச்சும் கொண்டு வந்திருக்கலாம். மெரினோவையும் ஈத்தனை ஹுக் பண்ணிட்டு ரெண்டா உடைச்சிருப்பானுங்க. ஈத்தன் இந்த மேட்ச் இல்ல இல்ல நான் சொல்றது அந்த லேட் கேம்ல சொல்றேன். நான் வந்து ஏர்லியராலாம் நான் சொல்ல லேட் கேம்ல ஏதாச்சும் ஒண்ணு கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா மறுபடியும் அவனுங்க வந்து என்ன சொல்றதுன்னா மெரினோ வந்து என்ன சொல்றது அந்த ஹெட்டருக்கு மட்டும்தான் அவனுக்கு வருது. அந்த ஒரு விஷயம் தான் நேத்து பண்ணான். வேற எதுவுமே அவன் சரியாவே பண்ணல. அதனால சொல்றேன். இல்ல ஏன்னா இது ஒர்க் அதான் ஆகலைங்கும் போது அவன் மாத்திருக்கலாம். நம்ம இண்டிவிஜுவலா சொல்றோம். பட் ஆனா அது ஓவரால் எக்ஸிகியூஷன்ல ஃபெயில் ஆயிடுச்சு. அது அப்படிதான். ஆக்சுவலா நம்மளுடைய எக்ஸிகியூஷன் ரொம்ப சொதப்பிட்டோம் அந்த கேம்ல. அது அது கம்பைன்ட் வித் லைக் எப்படி சொல்றது நம்மளோட அந்த கேஸ் அவுட் ஆன ஃபேக்டர் பிளஸ் எனக்கு மென்டலி அஃபெக்ட் பண்ண விட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து 1-1 தான் கேம் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால வந்து இவங்க வந்து லைக் நம்ம பிளேயர்ஸ் வந்து அக்கேஷன்னால ஓவர் வெல்மானாங்களான்னு தெரியல. ஆனா செல்சி அக்கேஷனை கரெக்டா எடுத்துட்டு ஆடினாங்க. அது அவங்களுக்கு எஸ். குத்தே ஆகணும். இது அவங்களுக்கு அந்த செல்சி எப்பயுமே வந்து ஒரு கார்னர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு டீம் ஆயிடுவானுங்க. இந்த 10 பேரோட ஆட விடுறது இல்ல உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு உலகம் மறுபடியும் சொன்னாலும் அப்படியெல்லாம் போனாங்கன்னா அப்படி ஒரு மோடுக்கு போயிடுவானுங்க. அவங்க அந்த மோடுக்கு தான் போயிட்டாங்க. கரெக்டா யூஸ் பண்ணி எல்லாமே எக்ஸ்ட்ரா அக்ரெசிவா இருந்துச்சு. அவங்க ஆமா. அவங்க வந்து ஒரு லெவல் எக்ஸ்ட்ரா அக்ரெஷன்ல போனாங்க. நம்ம ஒரு 2 லெவல் அக்ரெஷன் கம் போட்டு தடவிட்டு இருந்தோம் மொத்தமா பிட்ச். அப்படிதான் இருந்துச்சு பாக்க. அந்த டூ அவங்களுக்கு ஒரு ஹோம் கேம்ங்கிறது இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் தான். பிகினிங்ல எல்லாம் நம்ம ஆளுங்க தான் கத்தின்னு இருந்தானுங்க. எனக்கு ஆமா. செகண்ட் அதுதான் ஹாஃப்லாம் வந்து செகண்ட் ஹாஃப்லாம் எம்எல்எஸ்லாம் அப்படியே என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி இருந்தது. எம்எல்எஸ் எனக்கு யார்கிட்ட பாஸ் அதான் போடுறதுனே தெரியாத மாதிரி விளையாண்டான் அவன். ஆல்ரெடி 4 பேர்ல 3 பேர் எல்லோ கார்டு வாங்கியிருக்கானுங்க. அதுல ஒருத்தன் அடியும் வாங்கியிருக்கான் கெலஃபியோரி. அடி வாங்கினால தானே மாத்தினானுங்க அவனை. சரி மாத்தி இவன் வந்து பார்த்தா ஐ வில் மெயின்டைன் இட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோட ஒரு எல்லோ கார்டு வாங்குறான் இவன். டேய் என்னடா நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜே கொடுக்க மாட்டீங்களா? ஏன்னா என் மைண்ட் எங்கெல்லாமோ யோசிக்குது. ஓகே இப்ப எம்எல்எஸ் தூக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? எம்எல்எஸ் எல்சிஎம் போட்டோம்னா என்ன நடக்க முடியும் அப்படின்ட்டு எல்லாமோ யோசிச்சேன். சரி ஓகே எழவு போச்சு இந்த மேட்ச் அவ்வளவுதான். எதுவுமே பண்ண முடியாது. நம்ம இந்த மேன் டு மேன் பிரஸ் வந்து சூப்பரா வந்து அவங்களுமே அதை வந்து கரெக்டா அந்த எக்ஸ்ட்ரா மேன் போட்டு பீட் பண்ணாங்க.
ஆமா. அது வந்து நல்லா இது பண்ணாங்க. எனக்கு என்னன்னா அவங்க செகண்ட் ஹாஃப்ல பண்ணது, நம்ம ஷெல்லுக்குள்ள தேவையில்ல. இவனுங்களும் எப்படி இருந்தாலும் எதுவும் வந்து இதுவா வரமாட்றாங்க. தேய்ச்சினா ஃபர்ஸ்ட் ஷாட் ஆன் டார்கெட் நம்ம தான் எடுத்தோம். நம்மளுடைய கேம் பிளேல எப்பயுமே ஷாட் எடுக்க விட மாட்டோம். அப்படியே எடுத்தாங்கனாலும் ரொம்ப லோ எக்ஸ்ஜி ஷாட்டா தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த கேம்க்குள்ள நம்ம டிஃபெண்ட் பண்ணதெல்லாம் அந்த ரைஸ் நெட்டோக்கு நடுவுல கால விட்டது, இல்ல டிம்பர் என்சோக்கு வந்த பால தட்டி விட்டது. ஜோவா பெட்ரோவே அது ட்ரிகர் புல் பண்றது கூட எடுத்தாங்க. நெறைய தடவை பால் எடுத்தாங்க ஜோவா பெட்ரோ கிட்ட இருந்து. சோ ஆமா. அதெல்லாம் வந்து நம்ம கரெக்ட்டா பண்ற விஷயம். நம்மளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷாட் ஆன் டார்கெட் வந்துச்சு சாகா கிட்ட இருந்து. அந்த ரொட்டேஷன்ல வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கேபிட்டலைஸ் பண்ணிருக்கணும். அங்க விட்டோம். ஏன்னா நம்ம எடுத்து எங்கெல்லாம் நம்ம கேமை டாமினேட் பண்ணோம்னு பார்த்தா, நம்மளுடைய ஒரு சின்ன ஸ்பெல் டாமினேஷன் வந்தா இமிடியேட்டா செல்சிக்கு ஒரு பெரிய ஸ்பெல் டாமினேஷன் வரும். Yes. அது ஹோம் கேம்ங்கிறதுலாம் எதிர்பார்க்கறதா. நம்ம வந்து ஏதோ ஒரு மொக்க டீமோட போய் நம்ம வந்து அவையில போய் விளையாடல. செல்சிங்கிறது அவங்க நான் முதலே அதான் சொன்னேன். பிபியோட நான் ப்ரிவியூல பேசுறப்ப நாங்க ஃபர்ஸ்ட் இருக்கோம்னா அது ஒரு ரீசனுக்காக தான் இருக்கோம். நீங்க செகண்ட் இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசனுக்காக தான் இருக்கீங்க நீங்க. சும்மா ஒண்ணும் சும்மா இல்ல. நீங்களும் செல்சி நல்லா ஃபேன்ஸ் கேட்டா வி ஹேவ் த பெஸ்ட் சிடிஎம், வி ஹேவ் த பெஸ்ட் சென்டர் ஆனா பேக்னுவாங்க. ஆனா ஆனா டைட்டில் ரேஸ் வந்து ஜெயிக்கணும் ஜெயிச்சிருவானுங்க. அப்படின்னுவாங்க. ஆனா கரெக்டா. ஜெயிக்க நாங்க டைட்டில் ரேஸ்ல கிடையாது. டேய் என்னடா But இதெல்லாம் the எங்களுக்கே champions. வேடா இதெல்லாம். எனக்கு அதுதான் வந்து லைக் ஓகே நம்ம வந்து இது என்னெல்லாமோ பண்ணிருக்கலாம் இந்த கேம்ல. பட் எதுவுமே பண்ணல. இவ்வளவு மீக்கா விட்டோமே ஆமா. அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு ஃபைட்டே கொடுக்காம விட்ட மாதிரி இருந்துச்சு. நான் ஓனே வந்த அப்புறம் கூட ஏதாவது கொஞ்சம் கண்ட்ரோல்லாம் வரும்னு நினைச்சேன். அதுவும் நடக்கல. அவன் மட்டும் தான் ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருந்தான். ஆமா. அவன் மட்டும் தான் பால் வச்சுக்க ட்ரை பண்ணான். பால் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் ப்ரோக்ரஸ் பண்ணி பாஸ் போடுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணான். மத்த எவனுமே பாலை புடிச்சு வைக்கணும் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி ஆடிட்டு இருந்தானுங்க. ஏன்னா நம்ம கிட்ட பால் இருக்கிறப்ப அவங்க பிரஸ்ஸே பண்ணலனாலும் ஒரு பேனிக் மோட்ல இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. எஸ். நம்ம கிட்ட நோனிலாம் எனக்கு வந்தோடனே நீ செல்சி பிளேயர் தான்டா எனக்கு தெரிஞ்சிருச்சுடா அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. நானி வந்து அவன் பால் வந்தோடனே பூ பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவனும் வந்து அந்த லெஃப்ட் சைட்ல வந்து அவனும் பெருசா அவனுக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கல. பால் அவன் சைட்ல இருந்து இது போல. ரைட் சைடு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ட்ரை பண்ணான். பட் எதுவுமே என்ன சொல்றது? நான் அவன் கோல் அடிப்பான்னு நினைச்சேன். அட்லீஸ்ட் அந்த ஒரு ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். எஸ்ஏ அடிச்ச மாதிரி அப்படின்னு நினைச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அதுவும் நடக்கல. ஆனா ஒரு கோல் போட்டானே பயன் மியூனிக்கு எகென்ஸ்டா. நம்ம எப்ப அந்த 0-0-7 தாண்டிட்டோமோ அதோட இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம கோல் எல்லாம் எதிர்பார்க்க கூடாதுங்கிற ஆமா ஒரு ஆமா நிலைமையில தான் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் யா ஐ எஸ் மீன் லைக் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஒரு அன்கேரக்டரிஸ்டிக் கேம் ஃப்ரம் ஆர்சனல் தான் நான் சொல்லுவேன். இது வந்து நம்ம லெவல்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் எது நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த எந்த லெவல் ஆஃப் கண்ட்ரோலையும் மெயின்டைன் பண்ண முடியல நம்மளால. அதுக்கு வந்து நம்ம இந்த செல்சி 50% காரணம்னா மிச்சம் 50% நம்மளே தான் நம்ம காரணம். தான் அதுக்கு வேற எதுவுமே இல்லை. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் வந்து அவங்க அப்படி ஆடுவாங்கன்னு நான் எதிரே பார்க்கல. அவங்க என்ன இந்த மாதிரியான கேம்ல எல்லாம் 10 பேர் இருக்கிறப்போ நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கே பயங்கரமா கான்பிடன்ஸ் வரும் செல்சிக்கு. நம்ம என்னன்னா அந்த இடத்த கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அந்த கேப் பெருசாகிட்டே இருக்கு கண்டினியூஸா. எவனும் பால் கூட மாட்டான். 10-10v11 யூஸே பண்ணல ஒரு மேன் அட்வான்டேஜ். எல்லாமே என்னன்னா நெக்கலா சரியிற ஷாக்கிங் ஸ்டார்ட் நான் இப்பதான் பார்த்தேன். யோக்கரேஸ் வந்து 70 மினிட்ல வந்தான். 2 டச் தான் 20 நிமிஷத்துல. அந்த அளவுக்கு நம்ம ஆடி இருக்கோம். இல்ல அதுதான்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம மொத்தமா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 பாக்ஸ் என்ட்ரி பண்ணிருக்கோம். இது வந்து இந்த பாக்ஸ் என்ட்ரி பண்றதுங்கிறது நம்ம ஒரு ப்ரைடா நினைக்கிற விஷயம். நம்மள பாக்ஸ் என்ட்ரியே பண்ண உள்ளவங்க. நம்மளுக்கு கார்னர் வந்தது அவங்களுக்கு தான் முதல்ல கார்னர் வருது நம்மளுக்கு ஆமா. முன்னாடி. நம்ம அப்புறம் கார்னரே எடுக்க மார்டினெல்லியும் பண்ணவே உள்ள. மார்டினெல்லி கடைசியா எக்ஸ்ட்ரா மினிட்ல வந்து ஒரு ஷாட் லாங்ல இருந்து ஒன்னு அடிச்சான். அது ஒண்ணுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அப்டன் சாக்கா சான்ஸ். ஆஃப்டர் தட் நான் செகண்ட் ஹாஃப்ல தான் சான்ஸ் இருக்கும்னு நினைச்சேன். செகண்ட் இல்ல ஹாஃப்லயும் இல்ல அவங்க தான் வந்து சான்சஸ் கிரியேட் பண்ணாங்க. சொல்ல போனா லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து இது வந்து ஷாட் நம்ம வேற அடிக்கிறது. லூசு மாதிரி ஆடிட்டு இருந்தோம். தேவையில்லாம ஃபவுல் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அவங்களுக்கு ஒரே சான்ஸ் வந்து செட் பீஸ் தான். அந்த செட் எஸ் பீஸ் திருப்பி திருப்பி அவங்களுக்கு கிட்ட கொடுத்துக்கிட்டே இருந்தோம். எஸ் இத அதுவும் பண்ணி எதுக்குன்னு புரியல. பார்த்தோம்னா அந்த கார்னரே வந்துட்டு ராயா கோல் கீப்பர் இன்ஸ்டிங்க்னால கைய விட்டான். ஆக்சுவலா கைய விடாம இருந்தா பால் தானாவே வெளியே போயிருக்கும். சைட் நட்டிங்ல ஆமா. மட்டும் வெளியே போயிருக்கும் பால். அது நேச்சுரல் கோல் கீப்பர் இன்ஸ்டிங்க்ட் டப்புன்னு கைய விட்டான் அவன். அது அப்படியே அவங்களுக்கு கார்னர் போச்சு. எனக்கு அவங்க கார்னர் கோலும் போறப்ப நல்ல தோணுச்சு. ஹெட்ரர் வேற. சரியான ஹெடர் பின்மண்டையில போட்டு சூப்பர் ஹெடர் அது. ஆமா எனக்கு கார்னர் போறப்ப தோணுச்சு விட்டுருவோம்டா கோலு. சலீபாவும் இல்ல கேப்ரியலும் இல்ல. இது வந்து சரியா படல எனக்கு. இந்த 2 சின்ன பசங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. சோ கண்டிப்பா ஒண்ணு பட் எண்ட்ல சொல்றப்ப நம்ம வந்து இதெல்லாம் வந்து ரீசன்ஸ் மாதிரி பார்க்கலாம். பட் ஆனா அல்டிமேட்லி இது எதுவுமே ரீசன் கிடையாது. நம்ம இப்படி விளையாடினதுக்கு எந்த ரீசனுமே சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ஒரு 2 பாயிண்ட்ஸ் டிராப், இன்ஃபேக்ட் 3 பாயிண்ட்ஸ் டிராப் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ அது வந்து இது எந்த ரீசன் கொடுத்தும் மழுப்ப முடியாத ஒரு விஷயம். we were not good enough on that game. அது வந்து அவங்க வந்து ப்ராப்பரா அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அந்த 1-1 முடிச்சாங்க.
11v11 இருந்ததுன்னா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எண்டில் எப்படி இருந்துச்சுன்னா கேம் போன விதத்தை பார்த்து டிரா ஒரு ஃபேரான ரிசல்ட். 11v11 இருந்தாலும் இந்த கேம் டிரா முடிஞ்சிருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா கேஜியா போயிட்டு இருந்துச்சு. மறுபடியும் தான் அவங்க சான்ஸ் கிரியேட் பண்ணாலும் எதுவுமே வந்து கிளியர் கட்டா ஒரு கோல் போகுங்கிற மாதிரி இல்ல. ஏன்னா எக்ஸியில எடுத்து கடைசியில பாக்குறப்ப ரெண்டு டீமுக்குமே ஒன்னு கம்மியா தான் இருக்கு. 0.94 0.99 போது இருந்துச்சு. ஈக்குவலன்ட் எக்ஸி ரேஞ்சில தான் போயிட்டு இருந்தோம் நம்ம. ஸோ அப்படி இருக்கிறப்போ எண்ட்லயுமே இதுவாக தான் இருக்கும். பட் கண்டிப்பா குடோஸ் டு செல்சி. இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் கேம், செம்ம கான்ஃபிடென்ட் இன்டியூசிங் கேம். ஸோ நம்ம சைட்ல இருந்து பார்த்தா இப்போ வந்து ஒரு கேள்வி கேட்கறேன். 2 கேம் விளையாடணும் கண்டினியூஸா, கஷ்டமான கேமு. 3வது கேம் விளையாடி இருக்கோம். இதனால நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸாஷன் தான் ஜாஸ்தியா இருக்கு. இது வந்து நம்மளுக்கு வந்து பிளேயர்ஸ் வைஸோ இல்லாட்டி மேனேஜர் வைஸோ ஏதோ இப்போ நம்ம சண்டர்லேண்ட் கேம் வந்துட்டு நம்ம என்ன நினைச்சோம் பார்த்துட்டு ஓகே கடைசியில தான் கோல் விட்டோம், பட் இருந்தாலும் மென்டாலிட்டிக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுமாங்கிற ஒரு ஃபியர் வந்துட்டு இருந்துச்சு. அது இல்லைங்கிற மாதிரி வந்தோடனே ஃபர்ஸ்ட் கேம் ஜெயிச்சிட்டானுங்க வந்து கரெக்டா விளையாடி. இந்த கேம் இந்த மாதிரி விட்டது மென்டலி பிளேயர்ஸையோ இல்ல மேனேஜரையோ ஏதாவது ஒரு விதத்துல அஃபெக்ட் ஆகும் நீங்க 2 பேரும் எதிர்பார்க்கறீங்களா? இல்ல, நோ. நம்ம ஒரு எனக்கு தெரிஞ்சு டைட்டில் இருக்காது. நம்ம ஒரு டைட்டில் நீங்க ரேஸ்ல சொல்லுங்க. இருக்கோம்னா இந்த கேம் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தா தான் நம்ம ஒரு டைட்டில் கிரெடென்ஷியல்ஸ் இருக்கிற டீம்னு ஃபீல் பண்றேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேமை வந்து நம்ம மென்டலி ஒரு பிளாக்கா வச்சுட்டு யோசிச்சுட்டு இருந்தோம்னா நீ வந்து ஒரு 2 to 3 வீக்ஸுக்கு வந்து வெனஸ்டே சண்டேன்னு கேம் இருக்கு. 2 அப்படி to 3 இருக்கும்போது இதையும் யோசிச்சுக்க முடியும். டிசம்பர் மார்ச் வரைக்கும் 32 கேம் விளையாடுறோம் நம்ம. ஸோ அது வந்து பிளாக் தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு டைமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த கேம் எல்லாம் மறந்துடுவோம். ஏன்னா அதுக்கு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆர்ட் அட்டாக் கேம் முடிஞ்சு சொன்னது வந்துட்டு ஒரு சொன்னா லைக் நாங்க வந்து இதுவா பண்ணல, அவங்க வந்து எங்களோட விஷயத்த வந்து அழகா அடிச்சாங்க. அந்த பால் போடுறது இதுவா இருக்கிறத வந்து கரெக்டா அடிச்சாங்க. இதில் நாங்க லேர்ன் பண்ணி நாங்க வந்து எடுத்து பண்ணிக்கணும்னு எனக்கு அதுதான் ஒரு ஓகே நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த அடாப்ட் பண்ணி லேர்ன் பண்றதுங்கிறது கத்துக்கிறது ஃபாஸ்டா கத்துப்பானுங்க இவங்க. ஸோ அந்த கோச்சிங் ஸ்டாஃப் வந்து கரெக்டா பண்ணி அது பண்ணுவாங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. அடுத்த கேம் ஹோம் கேம்ன்றது கொஞ்சம் அட்வான்டேஜ் தான் பெரிய பிரென்ஃபோர்டோட. அட்வான்டேஜ், பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா நம்ம பிரென்ஃபோர்டோட திருப்பி போய் அவைல ஆடணும்னா அதுவும் கஷ்டம். ஆமா, ஐயோ அவங்க அது ஆக்சுவலா அவங்களுடைய ஸ்டாட்ஸ் எல்லாம் இருக்கு, நான் காட்டுறேன். அவங்க ஸ்டாட்ஸ் அப்படியே வந்து பயங்கர வித்தியாசமா இருக்கு அவங்களுடைய இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ. பட் யா இதுதான் வந்து கேமோடைய சம்மரினா இதுதான். we failed basically 10v11ல we failed. ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம கிரியேட் பண்ணல. அவங்க போன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணல. ப்ராபப்ளி ஆர் வேர்ஸ்ட் கேம் ஆஃப் தி சீசன். நான் வந்து இது வந்து இன்ஃபேக்ட் ஈவன் வேர்ஸ் தென் யுனைடெட் கேம் சொல்லுவேன் நான். நம்ம யுனைடெட் கேம் நல்லா ஆடலன்னு நிறைய ஃபர்ஸ்ட் கேம் பேசிட்டு இருந்தோம், அவங்க நம்மள அவுட் பிளே பண்ணாங்க அப்படின்ட்டு. அதை விட மோசமான கேம் என்ன பொறுத்த வரைக்கும் இது நம்ம விளையாடின விதம். அது வந்து ஒரு க்ளூலெஸ்ஸா லிஸ்ட்லெஸ்ஸா, அது என்ன லெஸ், ஒரு எல்லாமே லெஸ்ஸா தான் இருந்துச்சு கேம்ல. அந்த மாதிரி தான் விளையாடி இருந்தோம் ஃபுல்லா. ஸோ ஓவரால் வெரி டிசப்பாயிண்டிங். இதுல பாசிட்டிவ்ஸ்னா நான் வந்து ஒரு 1-2 விஷயம் பார்த்தேன். கடிக்காதீங்க, இதுதான் பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா மெயினா நம்ம இப்ப டிசம்பருக்குள்ள போற டைம்ல நம்மளுக்கு வந்துட்டு எல்லா பாசிட்டிவே வந்து 1 பாயிண்ட் கெயின்ட் ஃபர்ஸ்ட். அவ்வளவுதான் நம்ம ஆனதுக்கு. அதான் பாசிட்டிவ் சொல்றேன். சாக்கா வந்து ரொம்ப நாள் கழிச்சு பிரீமியர் லீக்ல ஒரு அசிஸ்ட் போட்டிருக்கான், ஒரு 7-8 மாசம் கழிச்சு. ஆமா, அத வேற வந்துட்டு சாக்கா ஒரு வருஷமா அசிஸ்ட் பண்ணல, ஒரு வருஷமா வந்து அந்த ஒரு வருஷத்துல அவன் எவ்வளவு கேம் ஆடுறான்னு பாருங்க, எவ்வளவு சான்ஸ் கிரியேட் பண்றான்னு பாருங்கடா, ஏன்டா அசிஸ்ட் முடிச்சு தொங்கி இருக்கீங்க எனக்கு. அதான் சோ சாக்கா அது ஒண்ணு. கண்டிப்பா தீபக் சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்தது ஒரு பெரிய பாசிட்டிவ் இந்த கேம்ல. ஏன்னா இட் குட் ஹவ் வெரி வெல் பின் 0 points அவுட் ஆஃப் திஸ் கேம். நம்ம வந்து அந்த ஒரு கோல் லைக் எப்படி சொல்றது, யூசுவலா நம்ம விளையாடுறப்போ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல 11v11 இருந்தாலே ஒரு டீம் கோல் போட்டுச்சுன்னா கண்டினியூஸா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம. சோ சான்ஸ் கிரியேஷன் ஆர் அந்த பாசிபிலிட்டி பாக்ஸ் என்ட்ரிங்கிறது, அவங்களோட தேர்டுக்குள்ள கண்டினியூஸா என்டர் பண்றது, அவங்கள பிரஷர்ல போடுறதுங்கிறது கண்டினியூஸா பண்ணுவோம். அது பண்ணவே இல்லை. அந்த ஒரு நம்ம அந்த சந்தர்லாண்ட் செகண்ட் ஹாஃப்லாம் வேற டீமா இருந்தோம். இந்த தடவை ஏன் அதை பண்ணவே இல்லை எனக்கு புரியவே பண்ணல, சுத்தமா பண்ணல. சோ நீ சொன்ன மாதிரி அந்த 1-0 முடிஞ்சிருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அதுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச சான்ஸ் நிறைய இருந்திருக்கும். அந்த கோல் இல்லாட்டி வேற எதுவும் நான் பார்க்கல. அப்படி கோல் இல்லாட்டி கண்டிப்பா மெரினோ வந்து 90th மினிட் வரைக்கும் மெரினோ ஹெட்டுக்கு தான் பால் போயிருக்கலாம் பாலும். இதுல வேற மெரினோவே ஃபுல் டைம் ஸ்ட்ரைக்கரா போட்டு விளையாடுனா என்ன அப்படிங்கிற, டேய் அவன் இந்த மண்டையில பால் அடிக்கிறத தவிர்த்து எதுவுமே பண்ண மாட்டான்டா. அதை சுத்தி வேற அந்த ஏரியால பாவம் அவனையும் ரொம்ப போட்டு தேய்க்கிறோம். நம்ம எல்லா மேட்சும் ஆடினு இருக்கான் அவனுமே. இந்த மாதிரி நேரத்துல தான் ஆடணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், ரைஸுக்கு பதிலாக அவனையும் ஆட வைக்கணும். இன்னொரு முக்கியமான பாசிட்டிவ் என்னன்னா
நம்ம வந்து நம்மளுடைய இந்த டைட்டில் ரேஸ்னு ஒரு விஷயத்துல நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி நம்ம கூட சிட்டி இருக்கானுங்க, செல்சி இருக்கானுங்க. நம்ம வந்து கஷ்டமான கேம்ஸ்னு ஆக்சுவலா ஆன் பேப்பர் அஃப்கோர்ஸ் நம்மளுடைய கஷ்டமான கேம்ங்கிறது இந்த மேல இருக்கிற 6 பேருக்கு தாண்டி கீழே இருக்கிற 6 பேருக்கு நடுவுல ஒரு 6 பேர் இருக்கானுங்களா அவங்க தான் நம்மளுக்கு இதுலயே கஷ்டம். அது வேற ஜெலஸ் விஷயம். பாய்ஸ். ஆனா இந்த ஆன் பேப்பர்னு பாக்குறப்போ ஒரு சிட்டி இந்த சாரி ஒரு லிவர்பூல் அவே, யுனைடெட் அவே, ஸ்பர்ஸ் ஸ்பர்ஸ் அவே சென்ட் அந்த மாதிரி ஜேம்ஸ் தான் பார்க் பரவாயில்ல. அதான் மெயின். அதான் ஸ்பர்ஸ் அவேனா பரவாயில்ல, அது நம்ம பாத்துக்கலாம். அந்த மாதிரி வந்து ஓவரா பேசிட்டனும். ஓகே, சண்டர்லாண்டு, நியூகாசில் இந்த மாதிரி கஷ்டமான கேம்லாம் வந்து ஒரு வண்டி கஷ்டமான கேம் முடிச்சிருக்கோம் நம்ம. கம்பேர் டு லைக் லெட்ஸ் சே செல்சி பார்த்தோம்னா ஐ திங்க் தே பிளேட் ஒன்லி அட் ஓல்ட் ட்ராஃபர்ட் அண்ட் இவங்க இப்போ டாட்னம் ஸ்டேடியம்ல. அதே மாதிரி சிட்டியும் வந்துட்டு ஒரு சென்ட் ஜேம்ஸ் பார்க் கொண்டு தான் கஷ்டமான கேம் ஆடுறாங்கன்னு நம்ம நினைக்கிறேன். கிரவுண்ட்ல ஆடி இருக்காங்க, நம்ம கூட ஆடி நம்ம இருக்காங்க. ஹோம்ல ஆடி இருக்காங்க. 3 பாயிண்ட் கேம் அது, அதை விட்டோம். அதே மாதிரிதான் இருக்கு இப்ப. அதே ஒரு பாயிண்ட் கெயின்டு தான். ஆமா, இல்ல நான் 3 பாயிண்ட் கேம் அப்படின்னு அது. இது இங்க இந்த ஒரு பாயிண்ட் நிறைய பேர் கொண்டு வராங்க. ஐயோ நீங்க வந்து செல்சியோட வந்து டிராப் பண்ணீங்க நல்லா விளையாடல, சிட்டியோட வந்து நீங்க டிராப் பண்ணீங்க நல்லா விளையாடல, லிவர்பூலோட தோத்து போயிட்டீங்கன்னு. கடந்த ஒரு 3 வருஷமா இம்பெக்கபிளா யார்கிட்டயுமே தோக்காம வச்சு இந்த ரெக்கார்ட் வச்சுன்னு ஒண்ணுமே பண்ண முடியல. அங்க அந்த மேட்ச் தோத்தாலும் நம்மளால இந்த மத்த மேட்சை ஜெயிக்க இந்த நடுவுல இருக்கிற 6 பேர் சொன்னல அந்த 6 பேரை நம்மளால 18 பாயிண்ட் எடுக்க முடியுது, அவங்களோட 36 பாயிண்ட் எடுக்க முடியுதுன்னா இப்பதான் வராங்க எல்லாரும் லைனா வராங்க. இவங்களோட 36 பாயிண்ட் எடுக்கணும் நம்ம. அந்த 36 பாயிண்ட் தான் நம்ம மேல கூட்டு போகுது. அது எப்படியா செய்யணும் நம்ம, அதுதான் மெயினான விஷயம். பட் யா, இதுதான் எனக்கு ஒரு மெயினான பர்சன் கம்பேர்ட் டு அவர் ரைவல்ஸ் இந்த ரேஸ். நம்ம வந்து ஆன் பேப்பர் எதெல்லாம் வந்து நேச்சுரலி டிஃபிகல்ட் கேம்ஸா இருக்குமோ அந்த டிஃபிகல்ட் கேம்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம். ஸோ அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ். ஆனால் இதுக்கு மேல நான் சொன்ன மாதிரி மார்ச் வரைக்கும் நமக்கு செல்சிக்கு சிட்டிக்கு அப்புறம் இன்னும் ஒரு வேற ஏதோ ஒரு கேம் 4 காம்படிஷன்லயுமே இருக்கிற டீமுக்கு கண்டினியூஸா கேம் 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 கேம்னு போயிட்டே இருக்க போகுது. இதுல நம்ம எப்படி ரொட்டேட் பண்ணி விளையாடுறோமோ அதை வச்சு எவன் கரெக்டா ரொட்டேட் பண்ணிட்டு எவன் இன்ஜுரி ஆகாம, இன்ஜுரி வந்தாலும் இதை எப்படி மேனேஜ் பண்ணி ஆடுறோம்னா அவன் தான் முடிக்க போறான். கம் மார்ச் தட்ஸ் வாட் வி ஆர் கோயிங் டு சி. ஸோ இதுதான் இந்த கேமோடைய ரிவ்யூன்னு சொன்னா இதுதான். ஒரே வார்த்தையில முடிக்கணும்னா டிசப்பாயின்மெண்ட், அவ்வளவுதான். அது பெட்டர் புல் யுவர் சாக்ஸ் அப். ஒழுங்கா வந்து அடுத்த மேட்சுக்கு வந்து ஹோம்ல தான் விளையாடுறோம், இது ஒரு பிளிப்பா ஒன் ஆஃபா எடுத்துட்டு அடுத்த மேட்சுக்கு வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு மட்டும் தான் சொல்ல முடியும் இந்த கேம்ல. அதுதான் எனக்கு வந்து மத்தபடி வேற என்ன சொன்னாலும் தகாத வார்த்தைகள் வாயிலிருந்து வந்துருமோங்கிற ஒரு பயமும் இருந்துகிட்டே இருக்கு எனக்கு அப்பப்போ. அதனாலயும் கொஞ்சம் அமைதியா இருக்கணுங்கிற ஒரு, ஏன்னா ஒரு போன சீசன் வந்துட்டு ஒரு இந்த இது வில்லாவோட விளையாடிட்டு 2-0 ஹோம்ல ஒரு லீட் எடுத்துட்டு 2-2ன்னு போவோம். அப்ப வந்து எனக்கு வந்து இந்த சிங்கம் 2 டேனி மாதிரி இருந்தேன் அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு. அந்த மாதிரிதான் இருந்துச்சு. மேட்ச் முடிச்சுட்டு ஷோ முடிச்சுட்டு சாயங்காலம் அப்படியே ஊன்னு இருக்கு, எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. சாயங்காலம் சமைக்க கூட முடியல, அவ்வளவு கடுப்பா இருந்துச்சு நேற்று சாயங்காலம். அந்த மாதிரி இருந்த ஒரு கேம். ஸோ இதுதான் ரிவ்யூன்னு சொன்னா இதுதான். பிளேயர் ரேட்டிங்ஸ் டக்கு டக்குன்னு முடிச்சிருவோம். தீபக் ராயா. நத்திங். அவன் கோல் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. கோல் இல்லாம இந்த யூசுவல் ராயா தான் 7. நத்திங் டு டூ. டிஸ்ட்ரிபியூஷன்லாம் அவன் ட்ரை பண்ணா, அந்த அந்த அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி டாக்டிக்ஸ், லெஃப்ட் விங்ல அடிக்கணும் அங்க அடிக்கணும், லாங் பால்லாம் நல்லா தான் இருந்தது. நடுவாந்தரமும் நல்லா தான் போட்டான். நம்ம ஆளுங்க தான் அக்ரஷன் காட்டாம பின்னால இருந்து எவனோ ஒருத்தவங்க அவங்க ஆளுங்களே வந்து ஓடி வந்து பால புடிங்க போயிட்டானுங்க. 7 ராயா யூசுவல் பெர்ஃபார்மன்ஸ். கெலஃபியோரி நான் எடுத்துக்கிறேன். கெலஃபியோரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆக்சுவலி வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். அந்த ஒரு அது நான் பண்ணாதடா சொல்லலான்னு வந்தேன். அந்த ரீஸ் ஜேம்ஸ் கிட்ட வச்சு நான் பால் வச்சிருக்கேன், டேய் பின்னாடி இவன் ஓடி வரான்டா, கொஞ்சமாச்சும் கொஞ்சம் ஐக்கியம் யூஸ் பண்றான், ஏன்டா இவ்வளவு நேரம் நல்லா தானடா விளையாடிட்டு இருந்தேன் அப்படின்னு இருந்துச்சு. கரெக்டா பால பிடிங்கன்னு போட்டா இவன் போய் அவன் சொக்காயை பிடிச்சிக்கிட்டு எல்லோ கார்டு வாங்கிட்டு தேவையில்லாத எல்லோ, சுத்தமா தேவையில்லாத எல்லோ வந்து ஹாஃப் கேம் தான் விளையாடினான். அதனால ஹாஃப் கேம் தான் விளையாடி ஒரு எல்லோ கார்டு வாங்கினதுனால பேசிக்கா என்னதான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நல்லா ஓடி சாடி எல்லாம் பண்ணாலுமே ஒரு 5.5 6க்கு மேல எனக்கு எதுவும் கொடுத்து வரல அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவன் பண்ணதுக்கு. சுமாரான கேம் தான் ஓவரால் எடுத்து பார்த்தோம்னா. ஒரு ஹாஃப் தான் விளையாடினான். ஒரு 5.5 வச்சுக்கட்டும் கேலஃபியோரிக்கு. தினேஷ் இன்கேபிக்கு வந்து ஒரு 6.5 தருவேன். ரொம்ப ஜாஸ்தி இதெல்லாம். இல்ல அவன் வந்து லைக் என்ன சொல்றேன்னா மஸ்கேராவோட ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்னர் பண்ணிக்க ஒரு பெரிய கேம்ல, அதனால சொன்னேன். அண்ட் தென் ஒரு இல்ல அதான் எனக்கு ஐ மீன் இப்போ ஒரு அவன் சலீபாக்கு வந்துட்டு இன்ஜுரியே நிகழே வந்துட்டு ட்ரைனிங்ல தான் நடந்திருக்கு. மேனேஜர் வந்துட்டு ட்ரைனிங்கை பார்த்து எப்பயுமே வந்து அவனுடைய செட்டப்பை மாற்ற முடியாது. ஏன்னா அவன் ஆல்ரெடி கேமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டான், இந்த செட்டப் தான் வச்சு விளையாட போறோம்.
ஸோ லாஸ்ட் மொமெண்ட்ல அவன் மாறினாலும் அப்படிதான் விளையாடணும். ஆனா ஹின்கேப்பே வந்து ரொம்ப ஓவரா எக்ஸைட் ஆயிட்டவனும் தோணுச்சு எனக்கு. லைட்டா இல்ல இதா அது இருந்தது. பட் எனக்கு ஆனா தெரிஞ்சு சில டேக்கிள்லாம் கொஞ்சம் நல்லா தான் பண்ணான். அந்த அக்ரஷன் காமிக்கிறது அதெல்லாம் பண்ணான். எனக்கு அதுக்காக தான் அந்த ஒரு 0.5 கொஞ்சம் குடுத்தேன். அந்த மாதிரி எனக்கு கேப் வந்து அந்த அக்ரஷன் தான் ஜோவா பெட்ரோ கிட்ட பயங்கர தப்பா பண்ணானே. அது அது ஒண்ணுதான், ஒரே ஒரு அதுதான் மிஸ்டேக் தான். ஆமா. மத்தபடி அவன் நல்ல கேம் தான். ஏன்னா என்ன சொல்றது? அவனால லாஸ்ட் என்ன பண்ண கிராஸ் கூட முடியுமோ அவன் பண்ணான். தான் போட்டான். அது கோல் எஸ். போயிருந்தா நம்ம இதெல்லாம் பேசவே மாட்டோம். 10 கொடுத்துருப்போம். பட் இல்ல நான் என்ன சொல்றேன்னா ஒரு டீசென்டான கேம். லைக் அவன் வந்து என்ன சொல்றான், இப்பதான் அவனுக்குன்னு அந்த ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கேம்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ விளையாட அவனுக்கு இன்னும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஏன்னா லைக் இந்த செருப்பு அந்த செருப்பு ஒன்னான்னு சொல்லி கேம் அவனையும் கம்பேர் பண்ண முடியாது. பட் பட் ஒரு ஆனா 6க்கு மேலலாம் குடுக்கறது 6க்கு மேலலாம் நான் யாருக்கும் குடுக்கறதாவே இல்ல. மேபி ரைஸுக்கு டிம்பருக்கு வேணா குடுக்கலாமே தவிர்த்து 6க்கு மேலலாம் யாருக்குமே கிடையாது. ஸோ 6 on 10னா ஓகே நான் ஒத்துக்கிறேன். நீ சொன்ன மாதிரி பல கன்செஷன்ஸ் கொடுத்து சலுகைகள் எல்லாம் கொடுத்து ஃபில்டரா போட்டுட்டு சரி ஓகே உனக்கு ஒரு 6 on 10 கொடுக்குறேன்னா கொடுக்கலாம். தீபக் நஸ்கோரா 6 தான். 6 நீங்க 6 மேல யாரும் கொடுக்க கூடாதுன்றீங்களா? இந்த மேட்சுக்கு டேய் இது சென்டர் பேக்குகளா டேய் மேட்ச் நம்ம வந்து லைக் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அவங்கள ப்ளேம் பண்ண முடியாது ஏன்னா மிட்ஃபீல்ட் கொலாப்ஸ் ஆச்சுங்கிறது எனக்கு ஆமா. புரியுது. பட் ஆமா. இத்தனைக்கும் இருந்தாலுமே மொஸ்கேரா தான் வந்து ஹையஸ்ட் பாஸ் மேட்ச்லயே 81 பாஸ் போட்டிருக்கான். எவ்வளவு சக்சஸ்ஃபுல் 90%, 86ல 81 ஓ சக்சஸ்ஃபுல். ஓகே ஓகே ஓ ஓகே இது சலீபா லெவல் ஸ்டாட்ஸ் தான் இதெல்லாம். அவன் ஓகே வந்து அப்ப எனக்கு என்ன தெரிஞ்ச சொல்றேன் அந்த எல்லோ கார்டு, அதேதான் எல்லோ கார்டு வாங்குனது எல்லோ வந்து கார்டு ப்ராப்ளம் தான் அவனுக்கும். எல்லோ கார்டு ப்ராப்ளம் தான் எல்லாருக்குமே. இந்த சும்மா இந்த ஆண்டனி டெய்லர் செருப்பால அடிச்சிருந்தாலே சரியா இருக்கும். சும்மா எதுக்கு எல்லோ கார்டு? அதெல்லாம் வந்து அவன் ஆக்சுவலா எல்லோ கார்டு டேக்கிள் கூட இல்ல மொஸ்கேரா. அது இதே அது ஒரு சீக்வென்ஸ்ல கைசேரோ டேக்கிள் போடுவான் குக்குரே டேக்கிள் போடுவான் அவங்க ரெண்டு பேருக்கு ஏதோ சொல்லா போட்டுருவான் சுபிமெண்டி போட டேக்கிள் கைசோட வந்து எஸ்ஆர் இப்படி தள்ளி விடுவான், டிம்பர் இப்படி தள்ளி விடுவான், கார்டே கொடுக்க மாட்டாங்க. அவன் ஆக்சுவலா ரெட் கார்டு டைரக்டா இல்லாம ஆல்ரெடி 2 எல்லோ வாங்கி வெளில போயிருக்கணும். இவன் இந்த கடைசியில இவங்க போட்ட இந்த கியோக்கரை சருகின் வந்ததை பத்தி பேசினானுங்க. டேய் இதெல்லாம் நீ கொடுங்கிற குக்குரே எல்லாம் மேட்ச்லயே இருந்திருக்கூடாது. 30 நிமிஷத்துல வெளியே போயிருக்கணும்டா அவன் வந்து 4 எல்லோ கொடுத்துருக்கணும் அவனுக்கு. அத்தனை டேக்கிள் சாக்கா ஃபாலோ பண்ணான். நம்மளோட விளையாடும் போது எல்லா தடவையும் தப்பு தர்றான். அவன் எப்பயாச்சும் எல்லோ வாங்கிடுறான். ஆனா அது வந்து அவனுக்கு கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது. நானும் ஒரு 2 அவனும் கைசேரோவும் பண்ணுவாங்க. எனக்கு கைசேரோ வந்துட்டு கைசேரோ வந்து மேட்ச் ஸ்டார்டிங்ல ஏதோ அப்படியே 10 ரெட் புல் சாப்பிட்டு வந்தான்னு நினைக்கிறேன். அப்படியே ஏதோ பண்ணிட்டு இருந்தான். அவன் 100% ரெட் வாங்க போறான்னு தெரிஞ்சிச்சு. ஒரு மாதிரி கொக்கைன்ல வந்த மாதிரியே இருந்துச்சு அவன் பாக்குறதுக்கு. டோட்டலா பயங்கர அக்ரெஷனோட ஆடிட்டு இருந்தான். அவன் எனக்கு கைசோடோ இஸ் ஃபேண்டாஸ்டிக் பிளேயர். ஓகே எனக்கு வந்து இப்போ ஒரு மேபி நம்மளுக்கு விளையாடணும்னா வாரம் ரெக்கார்டு வாங்குவான். அது வேற விஷயம். நம்ம சொக்காய போட்டான்னா டாப் பிளேயர். பட் ஆனா அந்த அந்த அக்ரெசிவ் ஸ்ட்ரீக் வந்துட்டு எங்க லைன் இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுதான் வந்து எனக்கு he doesn't have a line. அவனுக்கு வந்து பால் ஜெயிக்கணும்ன்றதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் தாட்டா இருக்கு. அந்த பிளேயர் என்ன ஆவான்றதுல தாட்டே இல்ல அவனுக்கு. ஆமா. எனக்கு அதனாலதான் வந்து லைக் இப்போ சொல்ற இது கைசரோ மேல ஸ்லாண்டர்லாம் இல்ல. எனக்கு கைசரோ ரொம்ப நல்ல பிளேயர் தான். அதெல்லாம் இல்லைன்னு எல்லாம் பண்ண மாட்டேன். பட் ஆனா இந்த ஒரு ஃபேக்டர் வந்துட்டு லைக் நம்ம எப்படி ஒரு ப்ரூனோ கோமேரஸ் பத்தி சொல்றோமோ, ஏன்னா ஒரு ஸ்டாட் பார்த்தேன் நான். நம்பர் ஆஃப் டேக்கிள்ஸ் டு நம்பர் ஆஃப் இது ஃபவுல்ஸ் ரேஷியோ. இவன் வந்துட்டு ஒரு 1.5 டேக்கிளுக்கு ஒரு ஃபவுல் அந்த மாதிரியான அவனுக்கு. இது வந்து இது சஸ்டைனபிளாவே இருக்க முடியாதுல்ல இது. எனக்கு அதுதான் புரியல எனக்கு. சோ யா பாப்போம். ஐ மீன் ஐ டோன்ட் நோ பட் அது ரெட் வந்து 6 அவ்வளவுதான். அதோட பஸ்கர் 6. ஓகே நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த கைசீடோ அவனை இது பண்ணிட்டு அவனுக்கு அடிப்பட்ட மாதிரி ஒரு ஆக்டிங் போட்டா பாத்தீங்களா? மன்னிக்கவே முடியாது. அது ஆக்சுவலா அந்த இதுல ஆர்சனல் விஷன் பாட்காஸ்ட்ல அந்த கிளைவ் ஏஎஃப்சி தெரியுமா, சூப்பரா பேசுறான். அதனால அதுல பேசுறப்ப ஆக்சுவலா அவன் சொன்னான் எங்கன்னா நான் கமெண்ட்ரி கேட்கல. ஆக்சுவலா வார் வந்து சொன்னாங்களாம் அவனுக்கு அடிப்படல, அவன் தான் தப்பு பண்றான்னு அவனுக்கு தெரியுது. அதனாலதான் ஆக்டிங் விட்டு இருக்கான். ஆமா இல்ல கமெண்ட்ரியில அதுதான் சொன்னாங்க. அவன் எப்படின்னா நான் கேட்கல கமெண்ட்ரி, இவன் தான் சொன்னான். நான் இதுலதான் பார்த்தேன் நானு. வந்து இவனுக்கு அடிப்பட்ட மாதிரி இவன் ரோல் ஆவறான். அது எல்லாம் பண்ணிட்டு கடைசில ஒய் நானா நீ ஒய் அதாவது உனக்கு நீ என்ன பண்ணங்கிறதே தெரியாது இல்ல உனக்கு. அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அதனால ஆண்டனி டெய்லர் ஃபர்ஸ்ட் எல்லோ கொடுத்தான். அந்த தான் அது ரிவர்ஸ் ஆச்சு. இவன் இப்படி விழுந்ததுனால மேபி 2 பேரும் கான்டாக்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டான்.
நான் இவன் அவனுக்கு வார் ஆமா இருக்கிறது. மெரினோவோட இவன் தான் பயங்கரமா துடிச்சானா. ஆமா, அதுதான் வந்து பயங்கரமா எக்ஸாக்ட்லி. இருந்துச்சு. அதுதான். கான்டாக்ட் நீ தான்டா பண்ண. உன் தானே இப்படி அமுங்கிச்சு. அதுக்கப்புறம் எப்படிடா நீ குதிக்கிறேன்னு. பட் அதெல்லாம் நினைச்சு பார்த்தா இன்னும் காண்டா தான் இருக்கு. டேய் ஒரு கைசடோக்கு ரெட் கார்டுடா. அவனுக்கு ரெட் கார்டு வந்து நம்ம கேபிட்டலைஸ் பண்ணலையாடா ம். அப்படின்னு சொல்லிட்டு காண்டா தான் இருக்கு. ரீஸ் ஜேம்ஸ் சரியான கேம். அதெல்லாம் வந்து அநியாயத்துக்கு விளையாடினான் ரீஸ் ஜேம்ஸ். அவன் வந்து எப்படி ஈஸி சொல்றது? மேன் ஆஃப் த மேட்ச், ஈஸியஸ்ட் மேன் ஆஃப் த மேட்ச். ஒரு ஒரு மிட்ஃபீல்ட்ல ஒரு 3 பேர் இருக்காங்கன்னு ஒரு மதிப்பே கொடுக்காம விளையாடணும் ஆனஸ்டா. எஸ். எனக்கு அது நம்ம இந்த இந்த நேரத்துல வந்து செல்சி பிளேயரை புகழறது கொஞ்சம் காண்டா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நான் என்னைக்குமே ஹோல்ட் பண்ற ஒரு விஷயம் தான். ரைட் பேக்னு வந்துச்சுன்னா நம்ம இவ்வளவு பேரை பத்தி பேசுறோம். லைக் இங்கிலீஷ் ரைட் பேக், இவன் ட்ரெண்ட் அப்படி இப்படின்னு. இவன்லாம் ரீஸ் ஜேம்ஸ் எல்லாம் கண்டினியூஸா ஒரு வருஷம் இன்ஜுரி ஆகாம இருந்தானா ட்ரெண்ட் எல்லாம் வந்து அப்படியே வெத்தலை பாக்கு மாதிரி படிச்சு போட்டு அப்படி வாயில போட்டுப்பான். அந்த மாதிரியான பிளேயர் இவன் ரீஸ் ஜேம்ஸ். அன்பார்ச்சுனேட் எஸ். அவனுக்கு வரலங்கிறது. மிட்ஃபீல்ட்ல போட்டு அடிச்சு நொறுக்கி எடுத்துட்டான் நம்மள. ஸோ கமிங் பேக் டு பிளேயர் ரேட்டிங்ஸ் பார்த்தா இனஃப் ஆஃப் செல்சி பிரைஸ் எனக்கே ஒரு மாதிரி வாமிட் வருது. பட் கமிங் பேக் டு நம்ம பிளேயர் ரேட்டிங்ஸ் பார்த்தா மஸ்கரா 6 ஓகே. டிம்பர் வந்துட்டு மறுபடியும் தாறுமாறான கேம். ஆனா எனக்கு அதான் காண்டா இருந்துச்சு. இவனும் ரைஸும் மட்டும் என்னடா நாட்டு நல்ல விளையாடி அந்த ஹெட்ரா அடிச்சது. சரி 7.5 கொடுக்கலான்னு இருந்தேன். அப்படின்னா 7 கொடுக்குறேன் டிம்பருக்கு. 7 சாலிட் 7 ஃபார் டிம்பர். இன்ஃபேக்ட் அதை விட நல்லாவே விளையாடினான். அந்த ஹெட்டர் தான் ஒரே இது. பட் ரொம்ப அதான் சொன்னேன் கேம்ல வந்து அவங்க சைட்ல இருந்து ஒரு 2-3 பேர் சூப்பரா விளையாடினாங்க. நம்ம ஒரு ரீஸ் ஜேம்ஸ் எடுத்துட்டோம், சான்சஸ் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி வந்து இவங்க அவன் பேர் என்னது என்ஜோ பெர்னாண்டோ அடி அடிச்சான். பட் இந்த டாபி கேமுக்கு அந்த அக்ரெஷன் தேவைப்பட்டதுன்னு நினைக்கிறேன். வந்து ஒரு தண்ட கர்மம். இல்ல ஊத்துனாலும் சரி, அவன் சும்மா தொட்டாலும் சும்மா ஊழலாம். அப்படியே எல்போ கேட்டானுங்க. டே இது இவன் பண்ணா என்சோ மேட்ச் ஃபுல்லா அதடா பண்ணிட்டு இருந்தா. அது எப்பறம் அதுக்காக இது பண்ணாம இது கேக்குறீங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். இன்கேபியஸ் should have been sent off பண்ணி நியாயமாடா அப்படிட்டு. Yeah. So Timber 7 on 10. I would in fact give 7.5. 8 கொடுத்துட்டு -5 எடுத்துக்க 0.5 எடுத்துக்கலாம். அதுக்கு 7.5 on 10. அதான் அவன் ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மரா இருந்தாங்க. அவனும் ரைஸும் ராயாவோட சேர்த்து. So இவனுக்கு டிம்பர் 7.5. தினேஷ் சுபிமெண்டிக்குல என்ன கொடுக்கறதுன்னு தெரியல. அவனுக்கு வந்து ஒரு 4.5 தெரியுமா? நடுவுல ஒரு கேம் அவன் ரெஸ்ட் வேற வாங்கினான்டா. ஒரு கேம் விளையாடாம வேற இருந்தான் நடுவுல. இல்ல அவன் வந்து 4.5 ஏன்னா அவனுக்கு வந்து அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த ஏர்லி எல்லோ கார்டு வந்து ஒரு இம்பாக்டா இருந்ததுன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் அதான் ஏர்லி எல்லோ கார்டுக்கும் நேரா போட்ட பாஸ் சம்பந்தம். எல்லோ கார்டு இருக்கு பாஸ் போடாம இருப்பானா? இல்ல அது அண்ட் தென் மேபி அவன் இந்த கேமுக்கு அவனுக்கு கொஞ்சம் ரொம்பவே இன்னும் அந்த அக்ரஷன் கொண்டு வரல. அட் டைம்ஸ் அவன் நம்ம முன்னாடியே பேசுற மாதிரி நிறைய கேம்ஸ்ல சில சமயம் வந்து அவன் பேசிவ் ஆயிடுவான், ரொம்ப சாஃப்ட் ஆயிடுவான். அது நம்மளுக்கு வந்து தெரியாம இருந்தது. பட் நேத்து மாதிரியான கேம்ல வந்து when we are having numerical advantage வந்து அது வந்து பச்சையா தெரிஞ்சுது. என்னடா பண்ற நீ அந்த இடத்துல அந்த மாதிரி பாஸே போட இது வந்து ஜுபிமெண்டி மேல ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஜுபிமெண்டிங்கிறவன் தாறுமாறான நம்ம சீசனையே இந்த சீசன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நம்ம விளையாடுறதுக்கு ஒரு பெரிய கம்போனன்ட். ஆனா இண்டிவிஜுவலா இந்த கேம்ல கொடூரமா மொக்கையா விளையாடணும். அதுதான் உண்மை. அது ஒத்துக்கிட்டு தான் அவன் போட வேண்டிய பாஸ் எதுவுமே சரியா போடல. அண்ட் தென் அவன் நினைச்சிருந்தானா கேமையே அன்லாக் பண்ணி இருந்திருக்கலாம் நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் அவென்யூவா. ஏன்னா இங்க ஒரே ஒருத்தன் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கான் ரைஸ்னு. அவனுக்கு கொஞ்சம் அவன் பண்ணதுல வேலையை பாக்குறான் ரைஸ். பாதி நல்லது பண்ணியிருந்தாலே நம்ம வந்து 3 பாயிண்ட்ஸ் வாங்கி இருந்திருக்கலாம். அண்ட் தென் அன்பார்ச்சுனேட்லி அவனையும் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆர்டெட்டா சரி இவனால எதுவும் நடக்க போறதுலயும் தெரிஞ்சிச்சு, தூக்கிட்டான். கரெக்டா எடுத்தான். நல்ல வேலை. அதுக்கு மேலலாம் வந்து சுபிமெண்டி இருந்திருக்க வேண்டிய மேட்சே இல்ல. அது கரெக்டா எடுத்தான். 4.5 அவ்வளவுதான். 4.5 அதுக்கு மேல எல்லாம் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல. சுபிமெண்டி வெரி அன்கேரக்டரிஸ்டிக்லி புவர் கேம் தான் சொல்லணும். சுபிமெண்டி அடுத்தது வேற யாரு மிட்ஃபீல்டு? ரெண்டாவது தீபக். எஸ்ஏ வந்து 4.55 தான். he was properly bullied by கைசைடோ அவன் ரெட் கார்டுக்கு முன்னாடி. பிளஸ் அது வந்து இது திருப்பி ரெஃப் தான் சொல்ற மாதிரி இருக்கும். பட் வந்து ரெஃப் வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்து விட்டாங்க. அவங்களுக்கு விட்டு அந்த எஸ்ஏ ஃபவுல்லாம் வந்து கிளீன் ஃபவுல். அதெல்லாம் வந்து லைக் அப்படியே பாலே எடுக்கிறது இல்ல. அவங்க பாலுக்கே ஆடவே இல்லை. பால் வரக்கூடாதுன்னு கரெக்டா ஆடினாங்க. அது சக்சீட் ஆயிட்டாங்க. ஆனா எஸ்ஏக்கு பாலே விடக்கூடாதுன்னு தான் ஆடினாங்க அவங்க. அது சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்க கரெக்டா. ஆமா பால் வந்ததுக்கு அப்புறம் கூட அவன் வந்து அந்த ரொம்ப எதுவும் கிரியேட் பண்ணல. பிளஸ் வந்து அந்த இன்சைசிவ் பாசஸ் எல்லாம் இல்ல. ஸோ ப்ராப்ளி மேபி
he had quieter games தான். அதே மாதிரி இந்த 4.5 யா மேபி. அவ்வளவுதான். அதுக்கு மேல கொடுக்கறதுக்கு எதுவும் இல்ல. அவனுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் கேம் தான். கண்டினியூஸா இவ்வளவு கேம் விளையாடினது அவனுக்கும் தெரிஞ்சிச்சு. ஏன்னா எல்லா இடத்துலயுமே வந்துட்டு 10 பாயிண்ட்ஸ் வாங்கினாங்க போன அதான் ரேட்டிங். ஸோ ஓகே, ஆவரேஜ் ஆக்சுவலி பண்ணி 2 கேமா வந்து அவன் வந்து டாப் பெர்ஃபார்மரா இருந்தா, இந்த வாரம் கொஞ்சம் குறைச்சு. இந்த மேட்ச்ல அடி வாங்கிட்டான். அதான் ஒன்றும் பண்ண முடியல. அதேதான் நாங்க சுபிக்கு சொன்னதேதான் அதே எசேக்கும். எசே வந்து இந்த ஒரு மேட்ச் மேலதான் காண்டு. ஜென்ரலா எல்லாம் இது காண்டெல்லாம் எதுவும் எப்பவுமே இல்ல. இது அந்த கிறிஸ்டல் பேலஸ் ஃபேன்ஸ் எப்பவுமே சொல்றதுதான், எசே புலோஸ் ஹாட் அண்ட் கோல்ட். அந்த டைம்ல நீங்க ஒரு கரெக்டான பிளேயர் ரீப்ளேஸ் பண்ண வச்சிருக்கணும். நம்மளுக்கு நல்ல வேலை ஓடே திருப்பி வாங்க. ஓடேகார்டு இருந்தா அதனால கவலைப்படாம ரெஸ்ட் திருப்பி கொடுக்கலாம். ரிஃப்ரெஷ் பண்ணி திருப்பி உள்ள இறக்க வேண்டியதான். நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி ஏவி விடணும் அவனை அடுத்த மேட்சுக்கு மேல அவனை. ஸோ எஸ்ஏ 4.5 கண்டிப்பா நான் அது ஒத்துப்பேன். மூணாவது ரைஸ் சொன்ன மாதிரி 2 பேர் வேலையை பார்த்தான். உசுறு கொடுத்து விளையாடினான். அவனுக்கு வந்து இந்த கேம் அவன் இல்லைன்னா இன்னுமே கொஞ்சம் அக்லியா தான் போயிருக்கும் கேம். அவன் வந்து அதுல வேற ஒரு சில பேரை வந்து அவுட் ஆஃப் பொசிஷன் வந்து அவன் வந்து என்சோவோட வந்து பொக்கையாரடே ஆடுறே இவன் ரைஸ் அவுட் ஆஃப் பொசிஷன் பாருங்கடா மேட்ச்ல அவன் எவ்வளவு ஆன்டிசிபேட்டரியா ஒரு வேலையை பண்றான். அவன் வந்து அந்த ஒரு தப்பு நடக்க போதுன்னு ஆன்டிசிபேட் பண்றோட அவனோட அந்த ஐக்யூ சென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அது இந்த கேம்ல நம்மள வந்து பயங்கரமா சேவ் பண்ணுச்சு. எனக்கு ஒரு மாதிரி பாவமாவும் இருந்துச்சு அவனை பாக்குறப்போ. ஆல்ரெடி அவன் 2 பேரோட வேலையை பார்த்துன்னு இருக்கான். எல்லா ஃபேஸ் அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து நம்ம இதுல இருந்து பாலை எடுத்துட்டு கண்டினியூஸா பாஸ் பண்ணி ஓடி அந்த மார்டின் வரைக்கும் எண்டு வரைக்கும் போவான். எனக்கு வந்து பார்த்துட்டு டேய் எல்லா வேலையும் இவனே பண்றான். சும்மா 2 பேர் நிக்கிறாங்கடா ஒப்புக்கு சப்பானியும் அந்த இடத்துல இவனோ எசேவும் சுப்பிமெண்டியும் அப்படிதான் இருந்துச்சு. 3 பேர் வேலையை ஒருத்தனா பார்த்துன்னு இருக்காடா. பாவமா இருந்துச்சு. அவுட் ஆஃப் பொசிஷன் ஆள் தான் வந்து அப்படியே 80 பாஸ் போடுவாங்க. லூசு பசங்க, லூசு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. எசேவும் நேத்து நீங்க சொன்ன மாதிரி கைஷோட 10 ரெட் புல் குடிச்சாருங்களா, எசே ஒரு 5 செக் பண்ணிட்டு தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் விளாண்டான். சாரி எசேங்கிற ரைஸ் அந்த மாதிரிதான் விளாண்டான். அண்ட் தென் பெஸ்ட் 2 பேரும் வந்து மிட்ஃபீல்டர்ங்கிற மாதிரி நீயா ப்ரூவ் நானா பண்ணிட்டான். போட்டிக்கு ஆமா வந்தாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஸ்கோன் கால் மாதிரி அப்படியே பேருக்கான வச்சு அப்படியே இது பண்ற மாதிரி பண்ணி 2 பேருக்குள்ள இருக்காங்க. ரைஸ் சாலிட். ரைஸ் வந்து ஒரு 8.5 கேம் ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மர் ஃப்ரம் நம்பர் சைடுன்னு பார்த்தோம்னா அதான். ஆனா என்ன மேட்டர் ஆச்சுன்னா ரீஸ் ஜேம்ஸ்ங்கிறவன் இதையும் தாண்டி பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணான். அவன் தூக்கி சாப்பிட்ட மாதிரி விளையாண்டான். சாப்பிட்டு போயிட்டான். அதுதான் வந்து ஒரு பயங்கர கடுப்பான விஷயமா இருந்துச்சு. சோயா ரைஸ் 8.5 கொடுக்கலாம் கண்டிப்பா. அடுத்து தினேஷ் இவன் சாக்காவும் நேத்து நம்ம டீம்ல கொஞ்சம் நல்லா விளையாண்ட. அதாவது அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 3rd இல்லைன்னா 4th பெஸ்ட் பிளேயர் நம்ம டீம்ல சாக்கா தான். ரொம்ப நாள் கழிச்சு அசிஸ்ட் போட்டிருக்கான். ஒரு பாயிண்ட் வைக்கிற இங்க நாம எனக்கு சாக்கா எவ்வளவு பிடிக்கும்னு தெரியும். ஆனா இது வந்து அவனுடைய டீம். இந்த கேம்ல நம்ம வந்து 10v11 விளையாடின்னு இருக்கோம். இந்த கேம்ல அவன் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகக்கூடாதுங்கிறது தான் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம். எனக்கு அவன் செகண்ட் ஹாஃப்ல அந்த அசிஸ்ட தவிர்த்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி தான் அவன் பண்ணின ஆக்ஷன் எல்லாமே பண்ணின மாதிரி இருந்துச்சு. ஆமா, அவன் ஷாட்ஸ் எடுக்கவே தேவையில்லை அந்த இடத்துலலாம். அவன் வந்து வேற டீம்மேட்ஸ் வந்து பெட்டர் பொசிஷன்ல இருந்தாங்க. அவன் ஒரு 3-4 தடவை அந்த ஷாட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணான். எனக்கும் கொஞ்சம் ஒரு இதா தான் இருந்தது. என்ன சொல்றதுன்னா, அது ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி இருந்ததுன்னா அதெல்லாம் உள்ள போயிருந்திருக்குமோ என்னமோ. அவன் ஷூட்டிங் பூட்ஸ் எல்லாம் வந்து இப்ப கொஞ்சம் ரீசெண்ட் டேஸ்ல மிஸ்ஸிங்கா இருந்த மாதிரி இருந்தது. பட் என்ன கேட்டா அந்த இடத்துல வந்து மேபி ஹி ரேன் அவுட் ஆஃப் ஆப்ஷன்ஸ்ங்கிற மாதிரி தான் அவன் அடிச்ச மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆன மாதிரி இருந்தது. எனக்கு ஒரு 2 இடத்துல அந்த மாதிரி தான் பெட்டர் பொசிஷன்ல இருந்தான். நீங்க மெரினோன்றதுனால சரி அவன் பெட்டர் பொசிஷன்ல இருந்தா இல்லடா இல்லன்னு கேப்பீங்க. பட் ஆனாலுமே அவன் ஒரு நல்ல கேம் தான். என்ன சொல்றது, அவன் கேபிட்டலைஸ் பண்ணி கொஞ்சம் இந்த கூக்கிரேக்கு ரெட் கார்டு வாங்க கொடுத்துருக்கலாம். பட் அவன் அது பண்ணல. வாங்க கொடுத்துருக்கணும். எனக்கு அதுதான் எனக்கு வந்து இந்த ஒரு எனக்கு எப்பயுமே வந்து இந்த ஒரு நரேட்டிவ் வர்றப்போ இந்த குக்குரேயாவோட வந்து பெனிடென்ஷனரிக்கு வெல்கம், சாக்கா வந்து குக்குரேயா வந்து லாக்ல போட்டு வச்சுப்பான், இது போட்டு வச்சுப்பான்னு. சாக்கா குக்குரேயா 1v1ல இது வரைக்கும் நான் வந்து குக்குரேயா ஜெயிச்சு பார்த்ததே கிடையாது. எப்பயுமே வந்து அவன் கூட 1-2 பேர் இருப்பானுங்க, 3 பேர் இருப்பானுங்க. எல்லா ஆக்ஷனுமே வந்து ஒரு ஃபவுல் போட்டு விட்டுருவான். நீ பாலை எடுக்கிறேங்கிறத தாண்டி ஒரு ஃபவுல் போட்டு படுக்க விட்டுருவான். இந்த மேட்ச்ல எனக்கு வந்து சாக்கா பண்ணினது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே அவன் முடிய பிடிச்சி இழுத்துன்னு போனான் எல்லா மேட்ச் ஃபுல்லா. அது வந்து பாக்கிறதுக்கு எனக்கு செம்ம ஜாலி. லிட்டரலி ஸ்கின் பண்றான். அவனுக்கு வந்து ஓப்பனா தெரியுது இவன் இதெல்லாம் தான். அந்த ஒரு டர்ன் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டேக்கிள் போட்டானே, எல்லோ கொடுத்த டேக்கிள். நீ மென்டலாடா, நீ இப்படி டேக்கிள் போடுற நீ உங்களுக்கு புரியுதுடா, அக்ரெசிவா இருக்கீங்கடா. நவீன் யமால வந்து ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டிருப்பான். அந்த இது சாக்கா அப்படியே கீழே வந்து கூக்குற ஏதோ கெஞ்சுற மாதிரி.
டோட்டலா அது அழ விட்டான் குக்குரே. அது பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா பட் ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரிதான் அந்த அசிஸ்ட் இல்லைன்னா வந்து நாட் அ கிரேட் கேம் தான் நாட் ஃப்ரம் அ கிரேட் சாகா. கேம் தான் இருந்துச்சு எனக்கும். பட் லைக் நான் ஒரு ரொம்ப ஆனாலும் அவனுக்கு இருக்கு. ரொம்ப எப்படி சொல்றது, சாரி ஒரு நிமிஷம் தினேஷ். எனக்கு என்னன்னா செகண்ட் ஹாஃப்ல நம்ம இஷ்யூவை ஃபோர்ஸ் பண்றோம், நம்ம ஃபோர்ஸ் பண்ணல. ம். நம்ம எதுவுமே பண்ணாதப்ப இவன் ஒண்டி தனியா நிறைய லைக் தேவையை தாண்டி நிறைய விஷயம் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது எஸ். நம்மளுடைய ஃபுட்பால் கண்ணுக்கு அவ்வளவுதான் தெரியுதா, பாக்குற கண்ணுக்கு அவ்வளவுதான் தெரியுதான்னு தெரியல. பட் அந்த நேரத்துல வந்து ப்ராபப்ளி இது அவனுடைய டீமுங்கிற அந்த ஓனர்ஷிப் எடுக்கிறது வந்து நம்ம இது அவன் முன்னாடி பண்ணாம இல்ல, பண்ணி பார்த்திருக்கோம். பண்ணி பார்த்தப்போ இந்த சந்தர்லாண்ட் கேம்ல வந்து மேட்ச்லயே பார்த்தோமே ஆமா. யூஸ்வலா. சோ ஸோ எனக்கு அவன் வந்து நான் இல்ல நான் தான் எப்பயுமே சாக்க சொல்றது தான். எனக்கு வந்து அவன் வந்து ஒரு ஜிஏ வைக்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அவன் கேம் வச்சுட்டு அவன் கேம்லயே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஒரு ஆளு. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த கேம்ல தேவையான அளவுக்கு கிடைக்கலையோ, அது வந்து ஒரு அந்த லைன் வந்துட்டு சரியா தெரியாம வந்து போயிடுச்சோ, அங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சாரி தினேஷ், நீங்க சொல்ல வந்த. இல்ல ப்ரோ. நான் வந்து என்ன சொல்றதுன்னா, அந்த ரேட்டிங் குடுக்குறது தான் 7 குடுப்பேன். ஏன்னா, அந்த அசிஸ்ட் ஒரு இதுக்காக. அண்ட் தென் அவன் ட்ரை பண்ணான். ஆ சில சமயம் அவன் கொஞ்சம் நம்மளே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னும் பண்ணான். பட் ஸ்டில் அவன் என்னைய கேட்டா நம்ம டீம்ல அவன் வந்து நேத்து ஒரு 3 ஆர் 4த் பெஸ்ட் பிளேயரா இருந்தான். லைக் டிம்பர் அண்ட் ரைஸுக்கு அடுத்து அவன் இருந்தான். அப்படிதான் நான் சொல்லுவேன். ம். எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி. அதுதான். ஆமா. ஆனா அந்த எதிர்பார்ப்பு வைக்கிறதும் தப்புன்னு எனக்கு தோணல. இது அவனுடைய டீம் நம்ம வந்து எஸ். வைக்கிறோம். அவன் தான் ஆ வந்து நம்மளுடைய மெயின் ஆளு அப்படின்னு இல்ல. நம்ம பேசுறப்போ அண்ட் தென் நம்ம வந்து ஒரு பிளேயர் வேர்ல்ட் கிளாஸ்ன்னு சொல்லும்போது வீக் இன் வீக் அவுட் அவன் டெலிவர் பண்ணணும்னு தானே எதிர்பார்க்கிறோம். எக்ஸாக்ட்லி. அவன நம்ம அந்த ஒரு கேட்டகரிக்குள்ள நம்ம ஃபிட் இன் பண்ணணும்னு நம்ம பேசும்போதே வந்து, இவன் நான் டிஃபால்ட்டா எனக்கு அட்லீஸ்ட் ஒரு கோல் ஆர் அசிஸ்ட் ஏதாச்சும் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கிறத அது ஒரு டிஃபால்ட் ஸ்டாண்டர்டான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். ஸோ அது அவன் பண்ணணும். ஏன்னா ரீசென்ட் டைம்ஸ்ல அவன் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து வேற சைட்ல இருந்து கோல் வரதுனால சாக்காவோட அவுட்புட்ஸ் நம்மளுக்கு வந்து பெருசா இஷ்யூவா தெரிய மாட்டேங்குது. லைக் பெருசா இன்புட் இல்லைனாலும் பட் இவென்ச்சுவலி என்ன சொல்றதுன்னா நம்மளுக்கு ஒரு சைட்ல கோல்ஸ் ட்ரை அப் ஆகும்போது எல்லாருமே அகைன் அப்ப வருவான். இவனைத்தான் தேடுவான். இவனைத்தான் லைக் சாக்கா என்ன பண்ணிட்டு இருந்தாரு இவ்வளவு நாளா அப்படிங்கிற பாயிண்ட் வரும் இவென்ச்சுவலி. ஸோ அதுக்குள்ள அவன் டேர்ன் அப் பண்ணும் இன்னுமே. நிச்சயம் பண்ண கையோட நல்லா பண்ணுவான்னு நினைச்சேன். கடைசியில வந்து அது வந்து சொதப்பிச்சு. அதான் ஐ மீன் லைக் சாக்கா மேல வந்து ஒரு குற்றச்சாட்டெல்லாம் கிடையாது. இந்த மேட்ச்ல அவன் எஸ். ஒழுங்கா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அவன் பண்ணல, அவ்வளவுதான். இந்த இல்ல அந்த மெயினா என்னன்னா அந்த ஒரு மேன் அட்வான்டேஜா அவன் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கல. சோ அது மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா குக்குரையாக்குமே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரபிள் பண்ணியிருந்தான்னா அவனே இன்னொரு கார்டு வாங்க வச்சுக்கலாம் ஏதோ ஒரு பாயிண்ட்ல. அவன் அதையும் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு குக்குரையா பயந்தான்னா ஹட்டோ தான் குக்குரையா கார்டு கொடுத்துருப்பானாங்கிறது இன்னொரு டவுட் தான். பட் ஆனா கொடுக்க அவன் கொஞ்சம் மாட்டாங்க. உண்மைதான். ஸோ அதனால எதுவும் ஆயிருக்காது. ஸோ இந்த ஒரு கேம்ல வந்து இட் வாஸ் நாட் ஹிஸ் கேம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஈ காட் அன் அசிஸ்ட். மேபி நம்மள அதான் ஹை ஸ்டாண்டர்ட் எஃப்சி ஆயிட்டோங்கிறது தான் வந்து எனக்கு வந்து அடிக்கடி வந்து தோணுது. அக்ரி 6.57 ஃபார் சாக்கா would be a decent thing I think. தீபக், மெரினோ எடுத்துக்கிறியா மார்டினெல்லி எடுத்துக்கிறியா? மார்டினேலி மார்டினேலி இந்த கேம் ப்ரூவ் பண்ணிடுச்சு. பெஞ்ச்ல இருந்து வர்றதுதான் பெஸ்ட். லைக் அவன் வந்து ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. அவனுக்கு நம்ம எதுவும் ஹெல்ப் பண்ணல பால் குத்து. ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் ஒன்றும் கிழிச்சிருக்க மாட்டான். அது ஒரு வேற விஷயம். இதே டைலாக் தான் மெரினோக்கு நீங்க சொல்லுவீங்க. ஆனா சோ அவன் மார்டினேலி வந்து சைட்ல தான் வந்து 4.5 தான். ஒரு இல்ல ஷாட் அவன் நல்ல சைடு ஷாட், அது நல்ல சேவ். இல்ல சுருக்குன்னு அவன் விட்டான். சைடுல பாத்தீங்கன்னா பெருசா என்னை கேட்டா அவங்களோட நல்ல பிளேயர்ஸும் அந்த அவன் சைடுல இருந்தானுங்க. அதுவும் ஒரு ரீஸ் இதுதான் ஜேம்ஸ், மாலோ குஸ்டோ அவங்க 2 பேரும் சேர்ந்து போட்டு கடுப்பேத்திட்டு இருந்தாங்க. நம்ம கடுப்பேத்திட்டு. ஆளுங்களும் மறந்துட்டாங்க. டேய் அங்கதான் காலியா தான்டா இருக்கான், அவன் போட்டு விளைங்கிறான் அப்படின்னா கேட்கவும் இல்லை. ஆனா பட் ஸ்டில் அவனுக்கு வந்த டைம்ல பால்லாம் வந்து அவ்வளவா யூட்டிலைஸ் பண்ணல. அந்த ஒரு ஷாட் தவிர மார்டினேலி என்ன பண்ணான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. எதுவும் பண்ணல, எதுவுமே பண்ணல. தனியா இருந்தான். ஏன்னா அவனுக்கு போட வேண்டிய பால் தான் நம்ம சிவமெண்டி வெளியே வச்சிருந்தா எல்லா பாலையும். ஆமா. அவனே பால குறான்னு வெயிட் பண்ணினே இருக்கான். அவன் பாட்டுக்கு தனியா நின்னு இவன் வெளியே அடிச்சுனே இருக்கான் பால. மார்டினெல்லி எதுவுமே பண்ணல. 4.55. லிவர்பூல் கேமோட நல்லா விளாண்டான். அதனால அதுக்கு ஒரு மார்க் தரலாம் சேர்த்து. அதை ஏன் ஞாபகப்படுத்திக்கிட்டு சொபோஸ்லா கிட்ட மாட்டிக்கிட்டு திரு மூச்சுன்னு இருந்தான் அந்த மேட்ச்ல. டேய் நீ விங்கர்றா, அவனும் விங்கர்றா, அவனை ஃபுல் பேக்கா மடக்கி போடுறான்டா மார்டினெல்லி இருந்துச்சு எனக்கு. பட் பரவாயில்ல, இது இந்த க்ளோசர் ஃபினிஷர் ஆன ரோலுக்கு கரெக்டா ஐடியலி சூட்டா இருப்பான். பட் யா வி மிஸ்ட் ட்ரோசர். அது வந்து இந்த கேம்ல வந்து தெரியுச்சு. அந்த பால் ரிட்டன்ஷன் சுத்தமா இல்ல அந்த சைட்ல இருந்து. அது ரொம்ப எவிடென்ட்டா தெரிஞ்சு. அது அட் தி எண்ட் அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்குற விஷயமா மாறிச்சு. மெரினோ நான் எடுத்துக்கிறேன். மெரினோ எனக்கு குறை சொல்ல தோணல. அவன் வந்து நம்பர் 9 கிடையாது.
நம்மளுக்கு ஒரு ஸ்குவாட் பிளேயர் அவன். அவன் வந்து எப்படி சொல்றது, ஹேட் அ ஹாட் அண்ட் கோல்ட் கேம் தான். அவன் மிட்ஃபீல்ட்ல வந்து இறங்கி விளையாடினப்போ கொஞ்சம் கூட எஃபெக்டிவா இல்ல. அதே மேலே ஏறி விளையாடுறப்போ பிரஸ்ஸும் பண்ண முடியல. அந்த ஒரு கோல் வச்சுட்டு எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா மத்தபடி அவன் கேம்ல வந்து நிறைய எதுவும் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. இருந்தாலும் தான் 2 ஷாட் எடுத்தான். 2 சேவ் அதுதான் அவனாலதான் வந்துச்சு. அதுதான் நம்ம வந்து எவ்வளவு பாயிண்ட் குறைக்கிறோம்னாலும் 0.5 ஃபார் கோல், ஒரு 0.5 ஃபார் கைசைடோ ரெட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பாலிஷ்டா ஒரு 6/10 கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் மெரினோக்கு. என்னதான் வந்து மொக்கையா விளையாடுனாலும் ஒரு கோல் ஆமா போட்டாங்கிற அந்த வெயிட்டேஜ் இருக்கிறதுனால அந்த ஒரு 6/10. பட் ஆனா ஹி ஸ்கிரீமிங் ஃபார் ரெஸ்ட். தயவு செய்து அவனை ரெஸ்ட் பண்ணுங்கடா எப்படியாச்சும். இந்த இந்த பிரென்ஃபோர்ட் மேட்ச்ல அவனை யோக்ரஸ் ரெஸ்ட் வந்திருக்கானே, ஆட ரெஸ்ட் தான் விட்டுட்டு பண்ணலாம். இல்ல ரைஸ் ஆட ஜீசஸும் இருக்காரு. அவர் இருப்பாரு. அவரு கிறிஸ்டல் பேலஸ் மேட்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கிறிஸ்டல் பேலஸ் மேட்ச் நடக்குள்ள டிசம்பர்ல கரபாவ் கப் அங்க ஆடணும்ல, அதுக்காக தான் உடம்பு தேத்திட்டு இருக்காப்ல. இப்போதைக்கு இன்னும் 1 வாரம் இருக்கு, அப்ப வந்துருவாரு. பட் யா, வெரினோ வந்து கோல் போட்டதுனால I'll give him a 6.6. மத்தபடி சப்ஸ்னா ஓடகார்ட் வந்தான், பால் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டான். வாஸ் 6. கெல்லி வந்து MLS 4. அவன் அவன் வந்து MLS ஒரு அப்பா பேக் பாஸ் ஒண்ணு போடுவான் குரூஷியலான இடத்துல, முன்னாடி நல்லா பாஸ் போடுறான், ரைஸ் பின்னாடி அலறான். அவன் மூஞ்சி, அது கேமரா டக்குன்னு திருப்பிட்டானுங்க. அது கேமரா ஆமா ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்ணல அதுல. ரைஸ் வாடி கத்துறான் பாக்ஸ் இருந்து. பப்ல பாத்துட்டு இருக்கோம். அந்த ஒரு பால் ஒரு மிஸ் பாஸ் பண்ணோட அந்த இதுல போடுவான் அந்த சைடுல ஆமா ஒரே ஆக்சுவலா எப்படி சொல்றது, இது ஒரே யார் ஒரு க்ரோன் அப்படிம்பாங்க தெரியுமா அந்த வேர்டு. அந்த க்ரோனுக்கு வந்து அந்த க்ரோன் சவுண்ட்லயே கேட்டது. திடீர்னு எல்லாரும் பப்ல ஒரு 60 பேர் ஓ அப்படிங்கிறாங்க. பால விட்டு சுத்தின்னு இருக்கான். அவனுக்கு லைக் நம்ம ரோலை பெட்டரா டிஃபைன் பண்ணணும். அது வந்து அவனுக்கு கோச்சிங் டீம் ஹேஸ் டு ஒர்க் வித். இது வந்து ஒரு 18 வயசு பையன் ஃபர்ஸ்ட் சீசன்ல பிரேக் அவுட் ஆகி வரான்னா செகண்ட் சீசன்ல டிராப் ஆகுறதுங்கிறது நிறைய இடத்துல நார்மல். அது நார்மலா அவனுக்கு பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறையும். ஏன்னா செகண்ட் சீசன்ல மறுபடியும் நீ ஒரு 18 வயசு பையன் மேல டிபெண்டா இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நம்ம ஆள் வாங்கி வந்திருக்கோம். ஆள் வாங்கி வர்றப்ப அவனுடைய டைம் கண்டிப்பா குறையும். அவனுடைய ரோலை கரெக்டா டிஃபைன் பண்ணி அவன் டைமை வந்து இது பண்றது கோச்சிங் ஸ்டாஃப் கையில இருக்கு. இப்ப அவனுடைய மென்டலி அவன் அஃபெக்ட் ஆறானா அதை திருப்பி கொண்டு வர வேண்டியது கோச்சிங் ஸ்டாஃபோட வேலை. அவங்க தான் கொண்டு வரணும். நீ அது லோன் அனுப்பி அவனுக்கு சான்ஸ் கொடுக்குறியோ, இல்லாட்டி இந்த எல்சிஎம் ரோலுக்கு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல அவன் தான் ஐடியல் கேண்டிடேட் ரைஸுக்கு பேக்கப்பா, அவனை நீ க்ரூம் பண்ணி டெவலப் பண்றியோ, அது கோச்சிங் ஸ்டாஃப் கையில இருக்கு. பர்ஃபெக்ட் ரைட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆமா நான் வந்து ஆக்சுவலி அவனை கொண்டு வந்தோடனையும் சரி நம்ம வந்து ஒரு 3-4-3 மாதிரி விளையாடுவோம், இவன் வந்து எல்சிஎம்ல க்ரோ ஆகி விளையாடுவான். ஆக்சுவலி நான் அதுதான் நினைச்சேன். ஏன்னா ஜூபிமெண்டி வாஸ் நல்லிஃபைட். ஸோ எல்சிஎம்ல தான் ப்ரிடாமினண்டா விளையாடுவான். அந்த உள்ள பாலுக்கு வச்சு உள்ள ஓடி போய் அந்த ஃபைனல் தெல்ல பாஸ் போடுவான். எனக்கு ஒரே ஒரு அதெல்லாம் தான் அவன்கிட்ட இருந்து ஜின்சாங்கோ எதிர்பார்த்தேன். மாதிரி ஆக்காம இருந்தா சரி. இல்ல அந்த இல்ல இல்ல மாதிரிலாம் இல்ல ஆக மாட்டாங்க. அந்த இல்ல இல்ல மாதிரி அந்த ஆக மாதிரிலாம் மாட்டான். ஆக மாட்டாங்க. நம்ம ஏன்னா ஆளுதான் எல்சிஎம் ஆடுவாருன்னு நம்ம வந்து ஒரு 5 வருஷமா சொல்லிட்டு இருந்தோம். கடைசி வரைக்கும் அதுல இல்ல அவன் ஜின்சுக்கு அந்த நேஷனல் பேர்ஸ்ட் டீமுக்கு பண்ணி தானே எல்லாம் ஆடுவான். ஓட மாட்டான்ல, பேர்ஸ்ட் பண்ணி உள்ளார ஓடுறதெல்லாம் இல்ல, இவன் அதெல்லாம் பண்ணுவான். Yeah, but yeah, unfortunately, Lewis Kelly very, very, very poor game. So அவனுக்குமே ஒரு 4 தான் கொடுக்க முடியும். வந்ததுக்கு ஒரு எல்லோ கார்டு வாங்கினா பேரு, அதுக்கே அவன் அடிக்கிட்டா முதல்ல. எல்லோ கார்டுக்கு அந்த பாஸ் எல்லாம் வந்து நான் மன்னிக்கவே மாட்டேன். ஏன்டா காலியா இருக்கு, எதுக்குறா பயந்துட்டு அங்க போடுற அப்படின்ற மாதிரி இருந்தது. சரியான கடுப்பா இருந்துச்சு அது பாக்குறப்போ. அதுவும் டேய் நம்ம தாண்டா 11 men இருக்கோம், அவங்க இல்ல அப்படின்ட்டு. சீரியஸா அது டோட்டலி வந்து அவன் வந்து ஒரு அந்த மேன் அட்வான்டேஜ் இருக்கிற அதோட மேன் அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி அக்ராஸ் த போர்ட் யாருமே விளையாடல. சோ அதுவே வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இருந்துச்சு மொத்தமா. சோ எம்எல்எஸ்க்கு கோக்ரஸ் நான் சொன்ன மாதிரி கோக்ரஸும் 5, நோனியும் 5 தான். ஆமா, அதுக்கு மேல எதுவும் கொடுக்கறதுக்கே இல்ல. சான்சஸ் அடிச்சதுக்கான ஒரு 0.5 கொடுக்கலாம். எதுக்கு சான்சஸ் போய் எத்துனால இல்ல அது அது சும்மா ரெட் கார்டுங்கறாங்க, அதெல்லாம் எல்லோ கார்டு கரெக்ட் தான். அவனுக்கு பால் ஸ்கில் ஆச்சு ஆன் தி ஃபீல்ட்ல வந்துச்சுனா அவன் போக முடியும். அவன் போனதுமே எவ்ரி ரைட் அந்த பால் போறதுக்கு அவன் போனதுமே டைரக்ட்டா போய் மோதல. அவன் ஆக்சுவலா ஸ்லோ டவுன் பண்ணிடுவான். அவன் வந்து சறுக்கிட்டு ஸ்லோ டவுன் ஆயிடுவான். அவன் ஃபுல் ஸ்பீட்ல தான் போயிருந்தானா சாnchez நெஞ்சுக்குள்ளே போயிருக்கும் அவன் ஷூ. அவனுக்கு இதெல்லாம் வந்து கரெக்டா தான் அதாச்சு. அதுதான் அவனுக்கு ஒரு 4.5 5 வேணா கொடுக்கலாம் கியோகரஸ்கால தான். மிக்கல் ஆர்டெட்டா எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஆர்டெட்டா மேலாம் ஒன்றும் தப்பு இல்ல, ப்ராப்பர் சப்ஸ்டியூட்ஸ் தான். சப்ஸ்டியூஷன்ஸ் கரெக்டான பிளேயர்ஸ் தான் கொண்டு வந்தா. ஒரே ஒரு இது நிறைய பேர் சொன்னாங்கன்னா ஏன் கேலஃபியூரிய தூக்குனா, சோ அது படி பார்த்தோன்னா பட்
ப்ராப்பர் சப்ஸ்டியூஷன்ஸ், கரெக்ட் டாக்டிக்ஸ் தான். பிளேயர்ஸ் தான் எக்ஸிக்யூட் பண்ணல கரெக்டா. எக்ஸிக்யூட் பண்ணல. யா ஃபார் ஷூர். அதுதான் வந்து ஒரு மெயினான ப்ராப்ளம் இந்த மேட்ச்னு பார்த்தா. ஸோ மக்களே, இதுதான் வந்து எங்களுடைய ஒரு கேம் ரிவ்யூ அண்ட் பிளேயர் ரேட்டிங்ஸ் ஃபார் திஸ் கேம். முன்னாடியே எப்போதான மாதிரி தான், டிசப்பாயின்மெண்ட் இஸ் த ஒன்லி வேர்ட் டு டிஸ்கிரைப் இட். அது வந்து கிட்டத்தட்ட வந்து அஞ்சான் படத்தையே ஒரு 3 தடவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு மேட்ச். அதனால வந்து இதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாத ஒரு காரணத்தினால் அஞ்சான் ரீரிலீஸை போய் பாருங்கள் என்ற ஒரு இதோட இந்த கேம் ரிவ்யூ முடிச்சுப்போம். பட் ஆனால் அதே நான் சொன்ன மாதிரி மிட் வீக்ல வந்து இன்னொரு லண்டன் டார்பி விளையாடுறோம், விச் இஸ் அகேன்ஸ்ட் பிரென்ட்ஃபோர்ட். நல்ல விஷயம் என்னன்னா ஹோம்ல விளையாடுறோம். ஸோ பிரென்ட்ஃபோர்ட் தான் நம்ம வீட்டுக்கு வரானுங்க. பிரென்ட்ஃபோர்டுங்கிறது ஒரு விசித்திரமான டீமா இருக்காங்க இந்த சீசன். நான் ஆக்சுவலா போய் நோண்டி பார்த்தேன் சும்மா என்னதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 13 கேம் ஆடிருக்காங்க, 6 வின்னு 6 லாஸ் 1 டிரா. ஓகேவா? 21 கோல் ஸ்கோர் பண்ணிருக்காங்க, 20 கோல் கன்சீடட், GD1 19 பாயிண்ட்ஸ். அந்த 19 பாயிண்ட்ஸ் குரூப்ல வந்து ஒரு 5 டீம் இருக்கானுங்களா, அந்த டீம் 5 டீம்ல ஆரம்பத்துல இவங்க தான் இருக்கானுங்க 10வது பொசிஷன்ல. ஹோம் ரெக்கார்டுக்கும் அவே ரெக்கார்டுக்கும் சம்பந்தமே இல்லை. அதுதான் எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்ததே. அதுதான் ஹோம்ல வந்து 5 வின்னு 1 டிரா 1 லாஸ். அந்த வின்னுல வந்து 3 வின் வந்து 1 அகேன்ஸ்ட் நியூ காசில், 1 அகேன்ஸ்ட் யுனைடெட், 1 அகேன்ஸ்ட் லிவர்பூல். ஓகேவா? அவே ரெக்கார்ட் 5 லாசஸ் 1 வின். அந்த 1 வின் யாரோட கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நோ, இப்ப நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து 5 லாஸ்ன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நீங்க யோசிக்கணும் கொஞ்சமாச்சும். 5 லாஸ் ஒரு டீம் அவையில போய் எடுக்குதுன்னா கிட்ட வர இப்பதான் வெஸ்டாம்ல மட்டும் தான் போய் ஜெயிச்சிருக்காங்க. மத்தபடி வந்து அந்த 1 வின் தான். இன்னொரு கப் மேட்ச்ல வந்து நாங்க இவ்வளவு பாயிண்ட் எடுத்ததே நான் ஒரு பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்கேன். நான் எல்லாம் ரெலிகேட் ஆவாங்க நினைச்சேன். பார்த்தா அவங்க வந்து இப்ப அதெல்லாம் இல்லங்கிற மாதிரி நல்லா ஆடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்துருவானுங்க. ரீசெண்ட் ரெக்கார்ட்ல பார்த்தா 3 வின்னு 2 லாஸ். அந்த 2 லாஸ் கடைசி மறுபடியும் வந்து 2 அவே கேம். சோ இவங்களுக்கு அவே கேம் போனா சுத்தமா ஆட தெரியலங்கிறது இருக்கு. ஆனா இந்த மாதிரியான டீம்லாம் தான் நம்ம கிட்ட வந்தா சூரப்புலியாம ஆயிடுவானுங்க எல்லாரும் திடீர்னு. அது நம்மளும் அதுக்கு ஏத்த மாதிரியே வந்து நம்மளுக்கு டென்ஷன் கொடுக்குற மாதிரியே விளையாடி இருப்போம். சோ இந்த ஒரு தப்பு டிப்புன்னு கோல போட்டோம் அப்படிங்கிறது தான். லைக் ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்ல ஒரு கோல் போட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 2-0 போயிட்டு கேம் பண்ணிட்டு அந்த கோல் போலனா வந்து கிரவுடும் அப்படியே ஒரு மாதிரி ஆயிருவாங்க. ஒரு மாதிரி ஆயிரும் அந்த ஸ்டேடியம். அப்படியே வந்து அவங்களே கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா என்ன ஒரு நல்ல விஷயம்னா மிட் வீக் நடக்கிறதுனால எல்லாமே நைட் நல்லா சரகஷ்டா வந்திருப்பானுங்க. சோ இந்த ஆஷ்பர்டன் டர்பிலாம் சத்தம் போட்டுனே இருப்பானுங்க, சும்மா இருக்க மாட்டானுங்க. அடுத்த போயிட்டு தான் வருவாங்க. அதான் அடுத்த மேட்ச் வந்து மிட் வீக்கெண்ட் மேட்ச் வேற வந்து ஏர்லி கிக் ஆஃப் மேட்ச். சோ அதான் இந்த மேட்சுக்கு வந்து ரெடியா தான் வருவானுங்க. அதான் அவங்க சைடுல த்ரெட்ஸ்னு பார்த்தா அந்த இகோர் தியாகோன்னு புதுசா வாங்கிருக்காங்க ஸ்ட்ரைக்கர். 11 கோல். ஆமா, FPL கரெக்டா மாத்தினேன். அவனை தான் வந்து வைல்ட் கார்டு போட்டு இமிடியேட்டா தூக்கிட்டு கொண்டு வச்சிருக்கேன். நான் வந்து வெல்ப்ஸ் வச்சிருந்தேன். இதுக்கு வந்து எக்கிடிகே எல்லாம் நம்பி ப்ராஜெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வந்தேன். இகோர் தியாகோ நல்ல ஃபார்ம்ல இருக்கான் ஃபார்வர்டு. அப்கோர்ஸ் லிவர்பூல்ல இருந்து 2 பேர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, ஹெண்டர்சன் கெலஹர்னு 2 பேர் இருக்கானுங்க. இன்னும் நல்லா தான் ஆடிட்டு இருக்கான். அதான் அவன் ஷாக்காலாம் வந்துட்டு அந்த இது ஒரு இதுவா ஒரு மாதிரி டேர்னிங் பேக் டைம். இன்ஃபேக்ட் ஹெண்டர்சன் தான் மோர் சொல்லுவேன் நானு. அஃப்கோர்ஸ் அவங்க டீம் அந்த இது அத ஃபார்வர்டுனா வந்து இந்த கெவின் ஷாடு, அந்த இது டாங்கோ ஓட்டாரா அவன் நல்லா வாங்கிருக்கான். அது கூட ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்ரான்ஸ்ஃபர். இது என்னடா இது இதுலயே இல்லையேங்கிற மாதிரி. நம்பால ஒருத்தங்க விளையாடின்னு இருக்கான். யாரும் தெரியும் சந்திரா இவனை பார்த்து வச்சுக்க, அந்த மாதிரிதான் அவன் விளையாடிட்டு இருக்கான். பட் ஆஃப் கோர்ஸ் டாம்ஸ்கார்ட் அவனுடைய குவாலிட்டியை டினை பண்ண முடியாது. ஒரு நல்ல அதே மாதிரி மிடில் ஆஃப் த பார்க்ல அவனுக்கு விட்டோம்னா லிவர்பூல் கூட தான் போட்டான். ஒரு பால் நறுக்குன்னு போட்டான் மிட்ஃபீல்ட்ல. அது கண்ணிலே நிக்குது. எனக்கு ஒரு விஷயம் ஷாக் ஆயிட்டான் அந்த பால் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் டாம்ஸ்கார்ட் போட்டதை வச்சுட்டு. ஒரு நல்ல கீப்பர் கடுப்பேத்துவான். கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க பனானாஸ்ல என்ன ஸ்லிப்பரி கேம், பனானா பீல் கேம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அதான் நீங்க சொன்ன மாதிரி ஹோம்ன்றதுனால ஐ திங்க் we will win. அவங்களுக்கு இது ஒண்ணு இருக்கான்டா, த்ரோ போடுறதுக்குன்னு கயோடைன்னு இருக்கான். நம்ம பேரை போட்டு இருக்கானுங்க. இவன் தாண்டா த்ரோ போட்டு இருக்கான். இவன் நம்ம தாண்டா வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போர்ட்லாம் கிட்ட வச்சு இவனுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும். இவன் தான் த்ரோவா போட்டு தள்ளிட்டு இருக்கான் கயோடை. எனக்கு தெரிஞ்ச 2 ஆளுங்க தான். தலிபா ஆட மாட்டான்னு நினைக்கிறேன் திருப்பி. ஆமா, சலிபா ஆட மாட்டான். கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருக்கிறது போல் இருக்கே. ரொசாடு மட்டும் விளையாட விட்டா பரவாயில்ல. அது ஒண்ணுதான் நான் கேக்குறது. அவைலபிள் தானே சொன்னாங்க இல்லையா? ஆமா, should be available. ஆர்டேட்டா சொன்னான். ஆனா ஸ்டார்ட் பண்ணுவானான்னு தெரியல. ஆமா, நோனி ஆட விட வேண்டியதான். நோனிலாம் இந்த மேட்ச் ஆடல, அவ்வளவுதான் நான் டென்ஷன் ஆயிருவேன்.
அவங்க 4-2-3 தான் ஆடுறாங்க. ஸோ நம்மளுக்கு கண்டிப்பா வந்து இது அது பேர் என்னது மேன் அட்வான்டேஜ் மிட்ஃபீல்ட்ல இருக்கு, நம்மளால இது பண்ண முடியும். ஸோ இது வந்து அகைன் ஹோம் கேம்ங்கிறதுனால கண்டிப்பா இட்ஸ் டைம் டு ரெஸ்ட் பீப்புள். ஏன்னா ஐ இந்த திங்க் மாதிரியான மேட்ச் ரைஸை ரெஸ்ட் பண்ணுங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்ற மாதிரி ரைஸை தான். ரெஸ்ட் கிறிஸ்டியன் பண்ணா நார்கார்ட் 90 கொண்டு நிமிஷம் வாங்க. மிக்கல் மெரினோ ஆடுவான், பரவாயில்லையா இல்ல உனக்கு? இல்ல ஏய் கிறிஸ்டியன் இவன் நார்கார்ட் கொண்டு வாங்க. நார்கார்ட் அவன அதுக்குதான் நார்கார்ட் இருக்காங்க. அவனோட பழைய டீம்ல சும்மா போய் ஆகட்டும். ஆமா ஓ அப்படி சொல்றியா? ஓகே. இப்ப ஆமா நான் எப்படி பார்த்தேன்னா ஸ்டார்டிங் லைனப்னு பாக்குறப்ப ஆஃப் கோர்ஸ் ராயா ஸ்டார்ட் பண்ணுவான். லெஃப்ட் பேக் வந்து கெலஃபியரி அவைலபிளா இருக்கான்னா அவன் தான் ஸ்டார்ட் பண்ணுவான். அப்படி இல்லைன்னா மறுபடியும் எம்எல்எஸ் தான் ஆட வேண்டியிருக்கும். பட் ஆனா இப்ப நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா சலீபா இல்லைங்கிற ஒரு விஷயத்தையே வச்சு நம்ம வந்து இந்த டீம் போட்டோம்னா ஹின்கேப்பியே, ஜேம்ஸ் முஸ்வேரா, இவன் ஒயிட் ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும். ஆனா எல்லாரையும் பண்ண எல்லாம் மாட்டான்னு மாத்தினோம்னா நினைக்கிறேன். முடிஞ்சிடும் மேட்ச். அப்புறம் இல்ல இல்ல ஹோம்ல இல்ல ஆடுறதுக்கு ஒயிட் ஒரு விளையாட பிரயோஜனமே மாட்டான். இல்லை. ஒயிட் விளையாட டிம்பர் மாட்டான். ஆடிதான் டிம்பர் ஆகணும் தான் இந்த மேட்ச். விளையாடுவான். ஏன்னா ரைஸையும் தூக்கிட்டு டிம்பர் பர்ஃபார்ம் பண்ற 2 பேரும் தூக்கிட்டோம்னா அப்ப என்ன பண்றது நம்ம? நம்ம அந்த மேட்ச் ஆடினோமே அப்படிதான். இந்த என்ன மேட்ச் அந்த கரபாவ் கப்ல ஆடி ஜெயிக்கல, அது அப்ப கரபாவ் கப், பந்தயம் போட்டு ஜெயிச்சோம்ல. இல்ல இல்ல அது அந்த கரபாவ் மாதிரி கப்டா. எல்லாம் மாத்த மாட்டான். எனக்கு இது தெரிஞ்சு ஒன் டிம்பர் ஆடிடுவான்டா. எனக்கு தெரிஞ்சு நீ சொல்றது ஓகே. டிம்பர் ஆடிட்டு 60-70 நிமிஷத்துக்கு அப்புறம் 2-0 3-0 வந்தான்னா ஒயிட்ட கூட்டிட்டு வருவான். அது 2-0 அதுக்கப்புறமா நீ ஒயிட்ட கூட்டு வரலன்னா அவனை வச்சுக்கிறதே வேஸ்ட். நிறைய பேர் வந்து ஒயிட்ட வந்து சென்டர் பேக்ல போட்டு ஆடி இருக்கலாமோன்னு கேட்டாங்க. டேய் அவன் ஐயா ஆடி அவன் எவ்வளவு சென்டர் வருஷம் பேக்ல ஆச்சுடா. ஆடி அடி ஒரு இதான் அவனே மறந்து 5 போயிருப்பான் வருஷம் சென்டர் ஆச்சு. பேக்ல எப்படி ஆடணும்ட்டு. அதே திருப்பி சென்டர் பேக் கூட்ட வந்து ஆடணும்னு இல்ல. ப்ரோக்ரஸ் ஆயிட்டோம். இப்ப அவன் ரைட் பேக் தான். அது நம்ம அவனும் ஆளுங்க ஒத்துக்கிட்டான். தான் வந்து we can play FC, everyone can play everywhere. இதெல்லாம் கொஞ்சம் ஓவர். அவனே முடியலங்கிறான். சோ அதான் இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் இந்த இதா இருக்கும். பிச்சில பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சு. அவனை வந்து நான்லாம் பிரீமியர் லீக்ல எல்லாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். அவனை தேய்ச்சிட்டோம், அவனையும் தேய்ச்சி போய் சாவடிச்சிட்டோம் ஆமா. நம்ம. இப்ப இதான் இது தான் கொலரியமா தான் இருக்கான் அவன். அவனை அந்த போச்சு இன்ஜுரியோட ஒரு சீசன் ஃபுல்லா ஆட விட்டு நம்ம தான் அவனை தேய்ச்சோம். அது அப்ப நம்ம நீங்க தான் சொன்ன மாதிரி தான். டிம்பர், மொஸ்கேரா, ஹின்காப்பியே, MLS தான் மோஸ்ட்லி. Yes. மிட்ஃபீல்ட்ல வந்து அப்படின்னா நோனி தான் ஆடணும். நோனி இல்லாட்டி மார்டினெல்லி ஸ்டார்ட் பண்ணணும் கண்டிப்பா அந்த சைடு. மிட்ஃபீல்ட்ல வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து நீங்க நார்கார்ட் ஆடுவான்னு எதிர்பார்த்தீங்கன்னா நார்கார்ட், ஜுபிமெண்டி அண்ட் மெரினோ தான் ஆடுவான். ஆடணும்னு ஒரு ஆசை. ஏன்னா மெரினோ நம்மளுக்கு அந்த ஏர்லி கிக் மெரினோ ஆஃப் வேற வேண்டாம். இருக்கு இல்ல வில்லாவோட. மெரினோ வேணவே வேண்டாம். மெரினோ நம்பர் 9. அப்ப இல்ல இல்ல கியோகரஸ் யோகரஸ் இல்ல ரெஸ்ட். இல்ல மெரினோ விளையாட மாட்டான்னு தான் தோணுது. இட் வில் பி நார்கார்ட், பேர் என்ன, சூபிமெண்டி, மேபி ஓடேகார்ட் அரேசே அண்ட் சாக்கா என்ன ரைட்ல. கேட்டீங்கன்னா நான் இதான் சொல்லுவேன். ஓடே சென்டர், எஸ்ஏ லெஃப்ட் விங் கண்ட்ரோல் இருக்கு இப்ப கொஞ்சம். சும்மா நோனி அவனுக்கு வேணாமா? அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணாமா? எசேக்கும் எதுக்கு அவனுக்கு எப்பதான் ரெஸ்ட் பண்றது? இல்ல இல்ல அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு எசேவும் ரைஸும் பெஞ்ச் போயிடுவாங்க. இதேதான் நான் எசே, டிம்பர் ரைஸ் அண்ட் கேட்டேன். மெரினோ. இல்ல நீங்க டிம்பர் வேறடா, ஆள் இல்லடா. டிம்பர் திருப்பினா ஒயிட்டா. நம்ம எஸ்ஏ இல்லனா ஓடகார்ட் இருக்கான்ல. சரி ஆமா. ஓகே. ஓடேகார்டு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கேம்ல தான் கொண்டு வரணும். ஒரு ஹோம் கேம், பிரென்ட்ஃபோர்ட் வந்து அவேல நல்ல ரெக்கார்ட் இல்ல. கொடுத்துருவாங்க, நீ ஏதாவது வச்சு பண்ணுப்பா, நீ ஏதாச்சும் உருட்டு, அவ்வளவுதான். அதான் எனக்கு சாக்கா ஸ்டார்ட் பண்ணுவான் கண்டிப்பா. சோ சாக்கா, நோனி, இந்த சாகா வந்து அந்த இதான் ஊத்தி கொடுத்து அடி அடின்னு அடிக்கிறதா சாகாலாம். எல்லாம் வச்சு ஆடுவான். ஆனா சப்பாயிடுவாங்க செகண்ட் ஹாஃப்ல கண்டிப்பா. பட் ஆனா எனக்கு நோனி, சாக்கா, ஏன்னா MLS ஆடுறதுனால கண்டிப்பா வந்து நோனி இல்லாட்டி தான் ஆடுவாங்க. மார்டினெல்லி தான் விளையாடணும். சோ மேபி யாராவது ஒருத்தர் விளையாடுவாங்க அங்க. சென்டர் ஃபார்வர்ட் வந்து கியோகரஸ், ஓடகார்ட் 10 அண்ட் இவன் சாக்கா அந்த ரைட் தான் விளையாடுவான்னு நினைக்கிறேன். சோ இதுதான் ஒரு செட் பீஸ் கோல் கண்டிப்பா வேணும். சோ ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் என்ன உங்களுக்கு? 2-0. ஓகே. தினேஷ் 3-0 கியோகரஸ் ஒரு கோல் அடிக்கிறான். நானும் 2-0. ரொம்ப நாள் ஆச்சு க்ளீன் ஷீட் வச்சு. We need a clean sheet. 2-0 with probably one set piece goal and one Gyökeres goal. So மக்களே, இதுதான் நம்மளுடைய இந்த ஷோ. 2 லண்டன் டார்பியை பத்தியும் பேசியிருக்கோம். ஒன்னு ரிவ்யூ, ஒன்னு ப்ரிவ்யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் ஓவரால் டிசப்பாயின்மெண்ட் வந்துட்டு அப்படியே எல்லாத்தையுமே அந்த மொப்பா இருக்கிற மேகமூட்டத்தெல்லாம் கலைக்கிற மாதிரி ஒரு பிரென்ட்ஃபோர்டோட ஒரு வின்னோட அப்படியே மறந்துடுவோம் எல்லாம். எல்லாரையும் மறந்துடுமா அப்படியே? ஓகே, ஜாலியா இருக்கும் அந்த மாதிரி 8-0 வந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் வில்லா போயிட்டு போய் அடி நடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்க முடியும். ஸோ மக்களே, இதுதான் நம்மளுடைய ஷோ. ஹோப் யூ கைஸ் லைக் இட். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாத்தையும் பண்ணுங்க. தேங்க்ஸ் a lot தினேஷ் அண்ட் தீபக். அடுத்த எபிசோட்ல பிரென்ட்ஃபோர்டோட வெற்றியுடன் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். டேக் கேர் கைஸ். See you.